நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 மாசி 14ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும், இம்மாதம் மண்வளக்கலைகளை ஊக்குவிக்கும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய மாதத்தின் நிறைவு முற்றத்து மலராக 295வது மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இன்றைய மலரில் நோர்வே நாட்டிலிருந்து விருந்தினராக இணைந்து சிறப்பிப்பவர் பல்வேறு தகைமைகளை தன் நகத்தில் வைத்திருக்கின்ற கலாநிதி மீனிலங்கோ தேவேந்திரன் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கிற ஆய்வாளர், விரிவுரையாளர், ஆசிரியர், சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல்ல ஒரு அக்கறையுடைய மனிதர் என பலவாறு அடுக்கிக் கொண்டு போகக்கூடிய தகைமைகளை தன் நகத்தே வைத்திருக்கின்ற விரிவுரையாளர் அவர்களை எனது முற்றத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் மீனிலங்கோ தேவேந்திரன் அவர்களே. வணக்கம். அழைப்புக்கு மிக்க மிக்க நன்றி. மிகவும் மகிழ்ச்சி. எங்கள் அழைப்பு ஏற்று இன்று எங்கள் பாமுக உறவுகள் ஊடாக உங்கள் அனுபவங்களையும் உங்களிடம் இருக்கும் கருத்துக்களையும் பகிர வந்திருக்கிறீர்கள். அதனால் மகிழ்வுடன் உங்களுடன் வரவேற்றுக் கொண்டு உங்களை எமக்கு அறிமுகம் தந்த அக்கா அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மிகுந்த சந்தோஷங்கள். பல படைப்புகளை இலக்கிய உலகிற்காக நீங்கள் 2 நூல்களை தந்திருக்கிறீர்கள். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள், பசுமை எனும் பேரபாயம் என்ற சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு நூலையும் நீங்கள் இந்த இலக்கிய உலகுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் என்பது நீண்டதாக இருக்கும் என்றது எனது எண்ணமாக இருக்கின்றது. நீங்கள் நோர்வேயில் இப்பொழுது இருப்பதாக வசித்துக் கொண்டிருப்பதாக கூறியிருந்தேன். அதற்கு முதல் இலங்கையில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், எப்படி அங்கு உங்களுடைய கல்வி நிலைகள் வளர்ச்சி பெற்றன என்பதை ஒரு முறை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவலில் கேள்வியை கேட்கின்றேன். மிக்க நன்றி. அழைப்புக்கு மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நான் கொழும்பில் பிறந்த நான். யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்க வேண்டியது, ஆனால் கொழும்பில் பிறந்த நான். ஆனால் பிறந்து ஒரு கொஞ்ச காலத்தில் ஒரு 6 மாதங்கள் இருக்கிற பொழுது 1983 கலவரத்தில் கொழும்பில் நாங்கள் இருந்த வீடு முற்று முழுதாக எரிக்கப்பட்டு உயிர் தப்பி யாழ்ப்பாணம் போய் பிறகு யாழ்ப்பாணத்தில் இருந்து பிறகு 87ஆம் ஆண்டு திருப்பி இந்திய அமைதி காக்கும் படைகளால் அந்த முரண்பாடுகளால் அகதிகளாக்கப்பட்டு அகதி முகாமில் கிட்டத்தட்ட ஒரு பாடசாலையில் கொக்குவில் இந்து கல்லூரியில் அகதி முகாம் இருந்தது. அந்த அகதி முகாமில் ஒரு 4 வயது குழந்தையாக கிட்டத்தட்ட ஒரு 23 நாட்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி அதுக்கு பிறகு கொழும்புக்கு வந்து இந்த பாடசாலை கல்வி முழுவதுமாக கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியில் தான் படித்தேன் நான். அப்படித்தான் என்னுடைய சிறு வயது என்பது கழிந்தது. நினைக்கிறேன் அறியாத பருவங்கள் 3 வயது 4 வயது என்பது சூழல் சமூகம் என்பதை ஒரு அறிந்து கொள்ள முடியாத ஒரு வயதுல நீங்கள் ஓடி திரிந்து இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பள்ளி காலங்களை விட நீங்கள் பல்கலைக்கழகங்கள் சென்று காலங்கள் அது இலங்கையில் இருந்ததா அல்லது இங்கு நோர்வேக்கு வந்து விட்டீர்களா? இல்லை, நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காகத்தான் நான் நோர்வேக்கு வந்து நான் இப்போ ஒரு 7 வருடங்களுக்கு முதல்ல. அதுக்கு முதல்ல படித்தது முழுக்க இலங்கை இந்திய பல்கலைக்கழகங்களையும் விரிவுரையாளராக கடமையாற்றினதும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதானமாக கொழும்பு பல்கலைக்கழகம், மற்றது இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகங்கள் ஆகிய 2லையும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் விரிவுரையாளராக கடமையாற்றியிருக்கிறேன். ஒரு பரந்த ஒரு காலங்கள் 10 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட கால பகுதி.
அந்த அனுபவங்களை நாங்கள் கேட்க வேண்டும். பல்கலைக்கழக சார்ந்த எந்த பாடத்துறை உங்களுடைய விரிவுரைகளாக இருந்தன? நான் காப்போத்துற உயர்தரத்துக்கு நான் ஏலெவல் மட் செய்தேன். நான் மட் செய்துட்டு ஒரு பக்கம் பொறியியல் துறையில் படித்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னுடைய அக்கறைகள் வந்து சமூகவியல் அரசியல் விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் இருந்தது. அப்போ என்னுடைய இளமானி பட்டமும் முதுமானி பட்டமும் முது தத்துவமானி பட்டமும் மூண்டும் வந்து அரசியல் விஞ்ஞானத்துறையிலே தான் இருந்தது. ஆகவே நான் இலங்கை பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக அரசியல் விஞ்ஞானம் சார்ந்த குறிப்பாக மோதல் தவிர்ப்பு சம்பந்தமான பாடங்களையும் முறையியல் சம்பந்தமான பாடங்களையும் கற்பித்திருக்கிறேன். அதோட இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைய பயன்படுத்தப்படுகிற அவர்களது மாணவர்களுக்கான கல்வியியல் கையேட்டினுடைய பல பகுதிகளை நான் எழுதியிருக்கிறேன். இவ்வாறு நீங்கள் அரசியல் விஞ்ஞானம் என்றது எங்களுடைய நாட்டில ஒரு ஒரு ஒழுங்கான நிலையில இல்லாத ஒரு பகுதி என்று நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதி அவ்வாறு தான் இருந்தது. அந்த காலப்பகுதியில் நீங்கள் கொழும்பில் இருக்கும் பொழுதே நீங்கள் பல சிக்கல்களை முகம் கொடுத்து அரசியல் ரீதியாகவும் சரி எங்களுடைய சமூக ரீதியாகவும் பல சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் தாக்கத்தினால் நீங்கள் இந்த பகுதிக்குள் செல்ல வேண்டி வந்ததா அல்லது நீங்கள் இந்த பகுதியை தெரிந்தெடுத்ததற்கான காரணம் எதுவாக இருக்கும்? காரணம் உண்மையில 2 காரணம் பிரதானமாக. முதலாவது அப்பா நிறைய புத்தகங்களை வீட்டில் வாங்கி வச்சிருந்தவர். அந்த விருப்பம் காரணமாக வரலாற்றின் மீதான ஒரு அளவு கடந்த ஆசை எனக்கு இருந்தது. நிறைய வரலாற்று புத்தகங்களை சின்ன வயதில் படிக்க வேணும், வாசிக்க வேணும், வாசிக்கிற பழக்கங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு உயர்தரத்துக்கு என்ன படிக்க போறேன்னு தீர்மானிக்கிற பொழுது எனக்கு கலைப்பிரிவை படிக்க விருப்பம். ஆனால் அப்பா சொன்னார், நீ கலைப்பிரிவுக்கு பிறகு வரலாம், முதல்ல நீ கணித பிரிவில் படித்து முடிச்சுட்டு நான் விருப்பமான நேரம் கலைப்பிரிவுக்கு நீ வரலாமண்டு. அதுக்கு பிறகு உண்மையாக பொறியியல் துறையில் படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியில் வருகிற காலப்பகுதி 2005 காலப்பகுதிகளில் பொறியியல் துறையில் வேலை எடுக்கிறேன்னா அந்த டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொலைத்தொடர்பு துறையில் தான் படித்தேன் நான். அப்போ அந்த துறையில் வேலை தேடுகிற பொழுது முதலாவது அந்த துறையில் வேலை எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது. வேலை தந்தாலும் அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு பாதுகாப்பு துறையினுடைய கிளியரன்ஸ் வேணும், நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் டவர்ஸில் வேலை செய்கிறேன்டா. அப்போ அதை எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்தது. 2005 காலப்பகுதி நாங்கள் சமாதானம் முடிஞ்சு அந்த ஒரு சமாதானமும் இல்லை போரும் இல்லாத ஒரு நெருக்கடியான காலப்பகுதிகளில் அந்த கிளியரன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த காலப்பகுதியில் அதே காலப்பகுதியில் என்னுடைய அரசியல் விஞ்ஞானத்தில் முதுகலையும் முது தத்துவமானியும் முடிச்சிருந்த காலப்பகுதியில் பிரித்தானிய தூதராலயத்தில் அரசியல் ஆலோசகரான ஒரு பதவிக்கு விண்ணப்பித்து அதில் அரசியல் ஆலோசகராக சேர்ந்ததோடு என்னுடைய திசை வழி அரசியல் விஞ்ஞானத்தை நோக்கி நகர தொடங்கிட்டது. நல்லொரு நீங்க தெரிவு செய்த அந்த பிரித்தானிய தூதரத்தை தெரிவு செய்த துறை உண்மையில நல்ல துறையாக இருந்தது. அது எவ்வளவு காலம் நீடித்திருந்தீங்க அந்த? இல்லை, நான் பிரித்தானிய தூதராலயத்தில் 2.5 ஆண்டுகள் அரசியல் ஆலோசகராக பணியாற்றினேன். அதற்கு பிறகு நோர்வேஜிய தூதராலயத்தில் முதலில் 2008 இறுதி பகுதி முதல் 2011 வரையான காலப்பகுதி, அது பிறகு 11 14 வரையான காலப்பகுதி நெதர்லாந்து தூதராலயத்தில் சிரேஷ்ட அரசியல் ஆலோசகராக, பிறகு 2014 18 என நோர்வேக்கு வரும் வரைக்கும் நோர்வேஜிய தூதராலயத்தின் சிரேஷ்ட அரசியல் ஆலோசகராக கடமையாற்றினார். அரசியல் சார்ந்த நிறைய அனுபவங்கள் உங்களை பெற்றிருப்பீர்கள் நினைக்கின்றேன். உங்களது வாசிப்பு திறனும் அரசியல் மீது இருக்கிற ஒரு ஆர்வமும் உங்களை இந்த துறையில் வைத்திருக்கின்ற நினைக்கின்றேன். பின்னர் நீங்கள் இந்த தூதர பணியை விட்டு நீங்கள் நோர்வே வந்திருந்த போது நோர்வேயில் உங்களை பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு விரிவுரையாளராக நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டீர்கள், அவ்வாறு தானே? நான் 2008 நோர்வேக்கு வந்த காலப்பகுதியில் நான் நோர்வேயில் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்றதுக்காக பிஹெச்டி செய்கிறதுக்காக நோர்வேக்கு வந்தேன். அந்த நேரம் ஒரு
மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றில் சேர்ந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே அதில் பணியாற்றி கொண்டிருந்து பிறகு அதோடு சேர்ந்து ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக கற்பிப்பதும் பாடங்களை உருவாக்குவதுமாக கடந்த 6 ஆண்டுகளாக ஓஸ்லோ பல்கலைக்கழகத்திலேயும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி. உங்களது பயணங்கள் பற்றிய ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம் என்று சொல்லலாம் ஓடி வந்திருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது நோர்வேயில் ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மொழிகள் நீங்கள் வளர்ந்த போது அங்கு தமிழ், ஆங்கிலம், சிங்கள மொழிகளோடு வளர்ந்திருப்பீங்க. இங்கு வந்து நோர்வேயில் மொழி வந்து வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தூதரங்கள், பிரித்தானியா, நெதர்லாந்து தூதரங்களோடு பணியாற்றும் பொழுது உங்களுடைய மொழி நிலைமைகள், மொழி புலமைகள் பெற்றிருந்தீர்களா? அல்லது இல்லை, நாங்கள் எங்களுடைய வேலை செய்கிற பணியிட மொழியாக ஆங்கிலம் தான் இருந்தது. எல்லா இடங்கள்லையும் ஆங்கிலம் தான் இருக்கிறது. இன்றைக்கும் நான் வேலை செய்கிற பணியிடத்தினுடைய மொழியாக ஆங்கிலம் தான் இருக்கிறது. அப்போ ஆங்கில மொழியில் தான் நான் பணியாற்றுகிறேன், ஆங்கில மொழியில் தான் விரிவுரைகள் செய்கிறேன், ஆங்கில மொழியில் தான் என்னுடைய அன்றாட பணி சார்ந்த அலுவல்கள் ஆங்கில மொழியில் தான் நிகழ்கின்றன. ஓ, ஓகே ஓகே. நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது நோர்வே மொழியும் அது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். இல்லை, நான் நோர்வே மொழியால் ஃப்ளூவெண்டாக கற்க மாட்டேன். ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் பொழுது உங்களுக்கு என ஒரு துறையினை நீங்கள் தெரிவு செய்து அந்த துறையினை உருவாக்கி அதை கற்பித்துக் கொண்டிருப்பதையும் அறிந்து கொண்டு அது பற்றி சொல்லுங்கள். அது எந்த துறை சார்ந்திருந்தது? அது எந்த துறையாக இப்போது வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல். நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு வந்து மானிட புவியியல் துறையில் புதுப்பிக்கத்தக்க சக்தியினுடைய மாற்றங்கள் தொடர்பாக, குறிப்பாக உலகத்தினுடைய தெற்கு, அதாவது குளோபல் சவுத்துன்னு சொல்லப்படுகிற உலகத்தின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெறுகிற ரினியூவபிள் எனர்ஜியினுடைய எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் பற்றி, அதனுடைய புதுப்பித்தல் சக்தியினுடைய மாற்றங்கள் தொடர்பான ஆய்வாகத்தான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு இருந்தது. அதைத் தொடர்ந்து ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முதுநிலை கற்கை நெறி ஒன்றை வடிவமைக்க வாய்ப்பு கிடைத்தது. அது வந்து அபிவிருத்தி, சக்தி, நிலைபேண்தகமை, டெவலப்மெண்ட், எனர்ஜி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி என்கிற ஒரு 10 ECTS என்று சொல்லப்படுகிற 10 கிரெடிட்ஸுக்குரிய ஒரு முதுமானி தத்துவத்துக்கான முதுமானி கற்கை நெறி ஒன்றை 2023ஆம் ஆண்டு உருவாக்கினேன். இப்பொழுது அதில் கற்று வருகிறேன். அதில் பெரும்பாலும் அந்த கற்கை நெறி நாங்கள் கிட்டத்தட்ட சமக்கோர்ஸ் என்று சொல்லுவோம். ஜூன் ஜூலை காலப்பகுதிகளில் மாணவர்கள் வந்து கற்பார்கள். அந்த என்னுடைய கற்கை நெறிக்கு கிட்டத்தட்ட 650 உலகளாவிய ரீதியில் 650 மாணவர்கள் அதுக்கு விண்ணப்பிப்பார்கள். அதிலிருந்து சிறந்த 25 தொடக்கம் 30 பேரை நாங்கள் ஆண்டுதோறும் தெரிவு செய்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கற்கை நெறியோ சம்பந்தமாக ஒரு 6 வருஷம் வேலை செய்ததால் கிட்டத்தட்ட 110 112 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களோடு பழகிற வாய்ப்பு கிடைத்தது என்பது உண்மையில் இந்த கற்பித்தலில் கிடைக்கிற வரப்பிரசாதங்களில் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. ஆனால் ஏன் குறைந்தளவு மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள்? என் கற்பித்தல் சாதனங்கள் போதாமையினாலேயோ அல்லது இல்லை, அது ஒரு மிக ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கற்கை நெறி. அப்போ அந்த கற்கை நெறியில் நாங்கள் உண்மையாக 30 பேருக்கு மேலே நாங்கள் அதனுடைய எண்ணிக்கையை அதிகரித்தோம் என்று சொன்னால் அந்த கற்றல் முறைகளில் சிக்கல் வரும். என்றால் நாங்கள் அவர்களை 2 நாள் 3 நாட்கள் அவர்களை நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து எடுத்து வெளியில் ஒரு கொட்டேஜ் என்று சொல்லுகிற ஒரு தங்குமிட இடத்துக்கு அழைத்து கொண்டு போவோம். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம், பல இடங்களுக்கு பயணம் செய்வோம், இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த பல்வேறு விடயங்களை பார்ப்போம். அப்போ எங்களுக்கு லொஜிஸ்டிக்கலாக வந்து நிறைய பேரை அதுக்குள்ளே வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு கஷ்டம். அப்போ அதால் நாங்கள் 25 தொடக்கம் 30 பேருக்குள்ளே வச்சிருக்கிறது தான் ஒரு 8 கிழமை உலகத்திலிருந்து வேறு நாட்டிலிருந்து வார ஆக்களை நிறைய பேர் முதலாக ஐரோப்பாவுக்குள்ள வருவினம். நிறைய பேருக்கு குளிர் பழக்கம் இருக்காது, சாப்பாடு பழக்கம் இருக்காது. அப்போ அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 30 பேர் என்கிற பொழுது அது என்னால் தனிப்பட்ட முறையில் சமாளிக்கப்படக்கூடிய தொகை 30 தான்.
ஓகே, ஓகே. ஒரு அளவாக எடுத்து நல்ல திறமையாக அவர்களை வெளிப்படுத்தி செய்ய வேண்டும் என்றது உங்கள் எண்ணமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மைதான் உண்மைதான். ஏனென்றால் பலரை கவனிப்பது கடினம் ஒரே நேரங்களில். ஆம், இந்த மாணவர்களோடு பழகும் பொழுது நீங்கள் பல்கலைக்கழகம் இலங்கையிலும் பல்கலைக்கழகங்களில் படிப்பித்திருக்கிறீங்க, விரிவுரையாற்றி இருக்கிறீங்க, இங்கும் விரிவுரைகள் செய்கிறீர்கள். ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான நிலைகள், மனநிலைகள் உருவாகி இருந்திருக்கும், அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவுமே வித்தியாசம்ங்கிற பொழுது சரியான வித்தியாசம் அது. அது நோர்வேயில் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கும் இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கும். ஒன்று இந்த கல்வி முறையில் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ இலங்கையில் இப்போ நான் படிப்பித்த பாடங்கள் வந்து 2ஆம் ஆண்டு 2ஆம் தவணை அல்லது 3ஆம் ஆண்டு 3ஆம் தவணை என்ற அளவில் அதாவது பல்கலைக்கழகத்துக்கு வந்து 1.5 வருடம் கிட்டத்தட்ட 2 வருடம் கற்ற மாணவர்கள் தான் என்னிட்ட படிக்க வருவினம். அப்போ அந்த காலப்பகுதியில் அவர்கள் ஒரு வகையில் சில விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது ஏனென்றால் இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு வாரவர்கள் வந்து இந்த டியூஷன் கலாச்சாரத்திலிருந்து வெறினம். அப்போ அவர்களுக்கு வந்து அந்த முறையான கற்பித்தல் வந்து அவர்களுக்குத்தான் அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு வரார்கள். அவர்களுக்கு நோட்ஸ் வேணும், அந்த நோட்ஸை கொடுத்தீங்கன்னா நோட்ஸுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸை படிச்சுட்டு வந்து கேள்வி செய்வீங்க. அப்போ எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, முதலாக என்ன நான் என்னுடைய முதுமானி கற்கையை ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு 2008, 2009 திருப்பி இலங்கைக்கு போய் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்க தொடங்கும் போது இருந்த முக்கியமான பிரச்சனை, நான் போர்டில் வந்து விறுவிரண்டு படங்கள் எல்லாம் கீறி விளங்கப்படுத்தி கொண்டு போயிருக்க பிள்ளைகளுக்கு வகுப்பில் இன்னும் நடக்குதுன்னே எனக்கு விளங்கலை, எனக்கும் விளங்கலை. ஏன் எல்லாரும் அவையில் நோட்ஸும் எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை, எல்லாரும் போர்டு அப்படியே வெச்சகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கேன்னா நான் போர்டு முழுக்க கலப்பேனையால் எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ அன்றைய கிளாஸ் முடிஞ்சது, எனக்கும் ஒன்றும் விளங்கலை, விட்டுட்டேன். 2ஆம் நாள் வந்து திருப்பி இதன் போது கேட்டேன், என்ன விஷயம் வந்து. இல்லை சார், எங்களுக்கு இது பழக்கம் இல்லை, எங்களுக்கு நோட்ஸ் வாசிக்கிறவ அல்லது விளங்கப்படுத்தி போட்டு நோட்ஸ் தாரவ எங்களுக்கு அப்படித்தான் பழக்கம். இப்போ நீங்கள் இது இப்படி சொல்லிக்க எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அது வந்து உண்மையில் அப்போ எனக்கு அந்த இடத்துல இருந்த சவால், ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு முறைக்கு நான் என்ன அடாப்ட் பண்ணுறதா அல்லது என்னுடைய முறையை நான் பின்பற்றுறதா என்று. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதில் மிக தெளிவாக இருந்தேன். நான் என்னுடைய முறையிலேயே நான் அதை பின்பற்றுறேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருந்ததுக்கு ஒரு காரணம், நான் அதில் வருகை விரிவுரையாளராக இருந்தபடியால், அது என்னுடைய நிச்சயமான வருமானத்துக்குரிய ஒன்றாக இல்லாமல் இருந்தபடியால் நான் இவ்வாறு தான் படிக்க வேண்டும் என்று படிக்கிறேன். நான் இங்கே வருகிற பொழுது, நோர்வேயில் படிக்கிற பொழுது அதற்கான வாய்ப்புகள் சரியான கூட. பிள்ளைகளுக்கு அவர் நிறைய விஷயத்தை தாண்டி வாரார்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த கடந்த 7 வருடங்களில் அவதானித்த விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம், கடந்த ஒரு 2-3 வருடங்களில் நான் அவதானித்த ஒரு விஷயம், அதாவது கொரோனாவுக்கு முதலும் கொரோனாவுக்கு பின்னாலையும் என்று பார்க்க நான் அவதானித்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கொரோனாக்கு பிறகு வர பிள்ளைகள் வந்து இந்த நோட்ஸ் எடுக்கிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் டிவைஸோட கட்டுண்டு இருக்கிறார்கள், தாங்கள் பாவிக்கிற மடிக்கணனிகளோட கட்டுண்டு இருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, 2023ஆம் ஆண்டு அந்த சமர் ஸ்கூலுக்கு புதுசாக ஆக்கள் வரினா நான் கிளாஸுக்கு வரேன், ஒருத்தரும் என்ன கவனிக்கல, அவளுக்கு நான் யாருன்னு தெரியாது. அப்போ நான் கிளாஸுக்கு வரேன், எல்லாரும் தன் லேப்டாப்பை கிளாஸுக்கு நேரத்துக்கு வந்துட்டினா எல்லாரும் தங்களோட லேப்டாப்போடு இருக்கிறோம். அவையில் அதில் வந்து என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குது, யார் வந்திருக்கிறது ஒன்றை பற்றியும் அவர்களுக்கு கவனம் இல்லை. அப்போ நான் பிறகு 9 ஹாலுக்கு சரியாக மேசையில் தட்டி போட்டு குட் மார்னிங், வெல்கம் டு மை கிளாஸ் என்று தொடங்கும் வரைக்கும் அவைகளுக்கு அந்த சுற்றுப்புற சூழல் பற்றின அந்த அக்கறை இல்லை. அப்போ அதே நேரம் அன்றைக்கு 3ஆவது நாள் நினைக்கிறேன், ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தவர். அவர் படிப்பிச்சு போட்டு முதலாவது 45 நிமிஷம் முடிய வந்து எனக்கு சொன்னார், எனக்கு இதில் படிப்பிக்க இயலாது, ஏன்னா நான் அமெரிக்காவில் என்றால் நான் சொல்லுவேன், பிள்ளைகளை லேப்டாப்பை எடுத்து மூடி வச்சுட்டு எல்லோரும் நான் சொல்கிறத கவனிங்க, நான் அதை சொல்ல இயலாது. ஆனால் சரியான கவனமாக இருக்குது, அவங்க பிள்ளைகள் என்னை பார்க்கிறார்களா அல்லது ஸ்க்ரீனை பார்க்கணுமா, நான் சொல்கிறது விளங்குதா என்றதை ஒரு கற்பிக்கிற ஆசிரியராக எனக்கு விளங்கிக் கொள்வது சவாலாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் அந்த இடத்துல அவதானிச்சேன். அது பிறகு எங்களோட வகுப்பு வந்தப்போ நாங்கள் யூ ஷேப்பில் போட்டிருப்போம். அப்போ எனக்கு
ஒரு கோர்ஸ் லீடராக சுற்றி நடக்கலாம். அப்போ சுற்றி நடக்க அவதானித்த ஒரு விஷயம் என்னென்னா, பிள்ளைகள் வகுப்பில் நடக்கிறத கேட்டு எழுதி கொண்டிருப்பினா திடீரென்று மெயில் போப்பப் ஆகுமாக இந்த ஸ்க்ரீனில் டக்குன்னு அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் அப்படியே போனால் நீங்கள் அந்த நேரம் பிள்ளைகளை கேள்வி கேட்டிங்கன்னா பிள்ளைகள் ஃபிசிக்கலாக வகுப்பில் இருக்கும், ஆனால் அவியல் வகுப்பில் இல்லை. அப்போ இது இந்த 2023க்கு பிறகு புதுசாக சந்திக்கிற சவால்களில் ஒரு சவால். இப்போ ஏஐ வந்து ChatGPT வந்து தார சவால், புதிய சவால். இப்போ நாங்கள் 2024 வரைக்கும் நாங்கள் வந்து டேக் ஹோம் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். நாங்கள் வீட்டில் கொண்டே செய்துட்டு வர அசைன்மெண்ட் இப்போ அதை முழுதாக நிப்பாட்டிட்டோம். வீட்டில் உண்மையில தொழில்நுட்பங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருந்தாலும் நாங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்ன்றதுல தான் அது இந்த சிக்கல்கள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கின்றேன். உங்களுக்கும் அது சிக்கலாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். என்றால் பாடசாலையிலேயே அது பெரிய சிக்கலாக இருக்கிறது. இங்கு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாடுகளாக அதை வயது 16 வயசு பிள்ளைகள் செய்ய இயலாது என்று சொல்லி ஒரு சட்டங்களை கொண்டு வர்ற அளவுக்கு இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டவர்களும். ஆனால் உண்மையில அதை அளவாக பயன்படுத்தினால் அதை எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது வந்திருக்கிற ஏஐ முறையிலையும் ChatGPT என்று சொல்ற முறையும் பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சியை குறைக்கின்றது என்றது எனது பார்வையாகவும் இருக்கிறது. அந்த தங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடிக்கொள்கிறார்கள். தேடி அவற்றை அதோடு நின்று விடாமல் அதை பார்த்து எழுதி கொண்டும் அந்த வீட்டு வேலையை செய்து கொண்டும் போகிறார்கள். அதனால அவர்களுக்கு அந்த யோசிக்கிற மனநிலையை வளர்க்கிறார்கள், இல்லை சிந்திக்கிற எண்ணங்கள் வந்து குறைக்கப்படுகிறது அவர்களிடமிருந்து. இல்லை, அது உண்மை. இப்போ குறிப்பாக இப்போ அண்மையில் ஒரு நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முதல் ஒரு ஆய்வினுடைய முடிவு கொண்டு வந்திருந்தது. அதாவது வந்து மனிதகுல வரலாற்றில் ஒவ்வொரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை வந்து புத்திசாலியான தலைமுறையாகத்தான் இருந்து வந்திருக்குது. அதுதான் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. உலக வரலாறு அப்படித்தான் மனிதகுல வரலாறுன்றது அப்படித்தான் வளர்ச்சி அடைந்து வந்திருக்குது. மனிதகுல வரலாறுல முதலாக இன்றைக்கு நாங்கள் ஜெனரேஷன் Z என்று அழைக்கிற ஜென்சி வந்து அவர்களுடைய முந்தைய தலைமுறையை விட திறமையற்றவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்ல சொன்னால், இந்த அதீத தொழில்நுட்ப பாவனைகள் போன்ற விஷயங்களை, அதனுடைய எல்லைகள், விரிவுகள், அதனுடைய தேவைகள், மட்டுப்பாடுகளை பற்றிய அக்கறைகள் குறைகிற பொழுது அது ஒரு பாரிய சவாலாக அவர்களுக்கு மாறுகிறது என்றதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். தொழில்நுட்பம் நல்ல விஷயம், தொழில்நுட்பத்தை யாரும் குறை சொல்லவில்லை. ஆனால் தொழில்நுட்பத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், அதனுடைய மட்டுப்பாடுகள் என்ன, எனது அறிவு சார்ந்த மட்டுப்பாடுகளை அந்த தொழில்நுட்பம் எவ்வாறு உருவாக்குகிறது, அல்லது ஒரு விதமான சோம்பேறித்தனத்தை அது எவ்வாறு வளர்க்கிறது என்றதை பற்றின கரிசனை கொஞ்சம் கூட பிள்ளைகளுக்கும் அதோட ஓரளவு தெரிந்த பெற்றோருக்கும் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சமூகம் பற்றிய எண்ணங்களும் அக்கறையும் அதிகம் இருப்பதை நான் உங்கள் கதைகள் மூலமும் உங்களுடைய நூல்கள் மூலமும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் விரிவுரையாளராக கடமையாற்றும் பொழுது உங்களுடைய சூழல்ல இந்த பிள்ளைகளுடைய இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பயன்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? பிள்ளைகள் அதை முழுவதுமாக பயன்படுத்துகிறார்களா, அல்லது எவ்வாறு அதை அவர்களிடம் அந்த நீங்கள் சார்ந்த சூழல் எவ்வாறு இருக்கிறது? இல்லை, அதில் வகுப்பில் எல்லா மாதிரியான பிள்ளைகளையும் நாங்கள் காண்கிறோம். அதாவது மிக திறமையாக இந்த நவீன தொழில்நுட்ப விஷயங்களை பயன்படுத்த தெரிந்த பிள்ளைகளையும் காண்கிறோம். அதே நேரம் அது அவர்களுடைய சிந்தனை வளர்ச்சிக்கும் அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விருத்திக்கும் மிகவும் பாதகமாக அமைகிறதையும் நான் வகுப்பில் பார்க்குறேன். அதில் இப்போ திறமையாக பாவிக்கிற ஆக்கள் அதை மிக திறமையாக அளவாக பாவிக்கிறார்கள். அவர்கள் ப்ரெசன்டேஷன் செய்கிற பொழுது வடிவாக இருக்கும் படங்கள், வரிப்படங்கள், கிராஃப்ஸ் எல்லாம் வடிவாக செய்திருப்பினம். அதனுடைய அவர்கள் ஏஐயை பயன்படுத்தி அதை வடிவாக செய்திருப்பினோம். அதே நேரம் இன்னொரு பகுதி ஆக்களுக்கு ஆன பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு அவர்கள் டிவைஸஸோட கூட இருக்கிறதால இப்போ குரூப் ஒர்க் வரைக்கும் அவர்களுக்கு இந்த குரூப் ஒர்க் சேர்ந்து வேலை செய்யலாமல் இருக்கும். கம்யூனிகேஷன் பிரச்சனை அவர்களுக்கு இந்த தொடர்பாடல்ன்றது அவர்களுடைய மொபைல் ஃபோனோடு தான் அவர்களுடைய அன்றாட தொடர்பாடல் இருக்கிறது. அப்போ அந்த மனிதர்களுடனான தொடர்பாடல்ன்றது ஒரு பாரிய சிக்கல். அப்போ அவர்களுக்கு ஒரு விஷயங்களை
வெளிப்படுத்துகிற விஷயங்கள் வந்து அவர்களுக்கு சரியான குறைவு. அதில் இப்போ என்னோட வகுப்பில் வார அன்றாடம் வகுப்பில் மாணவர்களை காலமாக காண்ற மாணவர் அது ஒரு விஷயத்த காலம் என்னட்ட கதைக்காம அவர் பின்னர் வந்து மெயில் போடுவார். ஓ, மறந்து போயிருப்பார். அப்படி மறந்து. இல்லை, அவர் இல்லை இல்லை, அவர்களுக்கு அந்த கதைக்கிறதுக்கான அந்த தான் நினைக்கிறத கதைக்கிறதுக்கான அவருக்கு அந்த ஸ்கில் இல்லை. ஆனால் பிறகு அவரது வீட்டை போய் யோசிச்சோ அவரையே பாவிச்சு அந்த இமெயிலை தான் என்ன சொல்லணுமென்றது சொல்லுவேன். அப்போ அடுத்த நாள் நீங்கள் பதில் சொல்லையும் அவருக்கு முதல் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏனென்றால் அவர் அந்த அதாவது வந்து தன்னோட சிந்தனையையும் கதைக்கிறதையும் சொல்கிறத கேட்குறதையும் அந்த கோர்லேட் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் வந்து இந்த கைத்தொலைபேசிகள் பட் இந்த கேம்ஸ் போன்றவற்றினுடைய அதீத பாவனையால் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லாருக்கும் மட்டும் சொல்ல மாட்டேன், அது நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு பாரிய சவாலாக கடந்த 4-5 வருஷங்களில் 2-3 குறிப்பாக கடந்த 2-3 வருடங்களில் நான் அவதானித்தது. குறிப்பாக அந்த கொரோனா பாதிப்பு, கொரோனாவோட எல்லாரும் எப்படி டிவைஸுக்குள்ளே போச்சினமோ அதுக்கு பிறகு வாராக்கள்கிட்ட அந்த அந்த ஒரு சவாலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆம், உண்மையில இது ஒரு எங்களுடைய அடுத்த சந்ததியை பாதகமான நிலைக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் இதனால பாதிக்கப்படுகிறார்கள் என்றது நினைக்கும் பொழுது இன்னும் இன்னும் அதிக கவலையாகவும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது காலத்தின் சூழலால அவர்களால அதுக்குள் இருந்து வெளிவருவது கடினமாக இருக்கிறது என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த சொல்வது கேட்கிறது, நீங்கள் சொல்லுவதை அவர்கள் விளங்கிக் கொள்றது அல்லது அதை கேட்டு நடக்கிறது எவ்வாறு இருக்கிறது? இல்லை, அதில் உண்மையாக அதில் நான் உண்மையாக பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு பிரச்சனையை நான் கண்டதில்லை. பிள்ளைகள் சொல்கிறத கேட்குறது அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா சொல்கிறதே அவர்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விளங்கி கொள்ளுகிறார்களா என்ற ஒரு சிக்கல் இருக்கு. என்றால் அவர்களுக்கு சிலவேளை அவர்கள் வேறொரு மனநிலையில் இருந்து வகுப்பில் கவனிக்கக்குள்ள சொல்கிறது அவர்களுக்கு விளங்கி கொள்ள இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தவிர வகுப்பு அவர்களுடைய ஒழுங்கு சார்ந்து அல்லது வகுப்பில் நடந்து கொள்ளுற விதம் சார்ந்து உண்மையாக நான் இந்த 7 வருஷத்தில் நான் அந்த பிரச்சனைகளை உண்மையாக எதிர்கொள்ள இல்லை. ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் அடுத்து உங்களுடைய துறை நீங்கள் எடுத்துக்கொண்டது அபிவிருத்தி சக்தி அந்த நிலை. உண்மையில ஒரு அபிவிருத்தி என்றது முக்கியமான ஒரு பகுதி. நாட்டுக்காக இருக்கலாம், எங்களுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம். எங்களை மேலே மேலே அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு ஏற்றி செல்வது என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இந்த அபிவிருத்தி பற்றி சக்தி பற்றி நீங்கள் சக்தின்னு கரண்டோட மின்சாரத்தோட தொடர்பான சக்தி, அந்த சக்தி அல்லது எது தொடர்பான? ஓகே, என்னுடைய ஆய்வு குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் பாவிக்கிற மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற மின்சாரத்தினுடைய சக்தி மூலங்கள் தொடர்பானது. அப்போ சக்தி மூலங்கள் என்றால் குறிப்பாக இன்று பெரும்பாலான நாடுகளில் பிரதான சக்தி மூலங்களாக எண்ணெயும் நிலக்கரியும் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதால் ஏற்படுத்தப்படுகின்ற சூழலியல் சேதம், காலநிலை மாற்றம் ஏற்படுத்துகிற சேதம் என்பது மிக பாரியது. அப்போ அதில் இருந்து விலகி போகிறது நாங்கள் புதுப்பிக்கத்தக்க சக்தி என்று அழைக்கின்ற காற்றாலைகள், சூரிய மின்கலன்கள், இன்று நவீனமாக ஹைதர்சன் தொழில்நுட்பம் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறோம். அதில் குறிப்பாக உலகத்தின் தெற்குன்னு சொல்லப்படுற இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மார், ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வந்து இன்றைக்கு சூரிய மின்கலன்களும் காற்றாலைகளும் வந்து அதிக அளவில் சக்தி மூலங்களாக மாற்றப்படுது. இப்போ உதாரணமாக இலங்கை எடுத்துக்கொண்டோம்னா, இலங்கையில் இன்றைக்கு இந்த புதுப்பிக்கத்தக்க சக்திக்கான தேவை என்றது அதிகரிச்சிருக்குது. அதை நோக்கி புதுப்பிக்கத்தக்க சக்தியினுடைய தேவைகள் நகர்கின்றன. அப்போ அந்த பின்புலத்தில் அவ்வாறு நகருகிற பொழுது அவ்வாறான நகர்வுகள் எவ்வாறு அந்த பகுதிகளில் வாழுகிற மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு என்ன மாதிரியான சவால்களை உருவாக்குகின்றன என்றதில் தான் நான் முக்கியமாக கவனம் குவிக்கிறேன். அதிலேயும் குறிப்பாக போருக்கு பிந்திய சமூகங்களில் இந்த மாதிரியான புதுப்பிக்கத்தக்க சக்தி அபிவிருத்தி திட்டங்கள் வருகிற பொழுது அந்த திட்டங்கள் எவ்வளவு தூரம் அந்த மக்களை பாதிக்கின்றன, அந்த மக்களோடு எவ்வளவு தூரம் இந்த விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்றன, இதில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த
இவ்வாறான திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பூகோள அரசியல் நலன்கள் என்ன, அவை எவ்வாறு ஒன்றை ஒன்று தாக்கம் செலுத்துகின்றன என்பதுதான் என்னுடைய மைய ஆய்வாக இருக்கிறது. ஓ, ஒரு நீண்ட காலங்களுக்கு தேவையான ஒரு ஆய்வு உங்களுடைய ஆய்வு. ஏனென்றால் எங்களுடைய உலகம் போற போக்க பார்க்கும் பொழுது சூழல் மாசடைதல் என்றது முக்கிய பங்காக இருக்கிறது. எங்களுடைய வாகனங்களாக இருக்கலாம், அல்லது தொழிற்சாலை கழிவுகளாக இருக்கலாம், மற்றது இந்த பயன்படுத்தும் பெட்ரோலியங்களாக இருக்கலாம். அவற்றிலிருந்து எங்களுடைய இந்த உலகை காக்க வேண்டும், பசுமையான ஒரு உலகினை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு உங்களுடைய அந்த திட்டங்கள் விரிவுரைகள் இருக்கின்றன நினைக்கின்றேன். இவற்றை பிள்ளைகள் கற்ற பிள்ளைகள், உங்களிடம் கற்ற பிள்ளைகள் இதனை அவர்கள் செயல்முறை ரீதியாக வெளிப்படுத்துகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அல்லது நிறுவனங்கள் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றனவா? இதில் என்னிடம் படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்றால், அவர்கள் இதே துறைகளில் வேலை செய்கிற பொழுது என்ன மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேணும் என்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வருது. உதாரணமாக நீங்கள் உதாரணமாக நோர்வேயில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க. அந்த தனியார் நிறுவனம் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் சூரிய மின்கலங்களையோ காற்றாலைகளையோ நிறுவுகிற நிறுவனமாக இருக்கிற பொழுது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும் என்றது பற்றிய அந்த தெளிவும் அந்த பிரச்சனையும் அவர்களுக்கு உருவாக்குறது என்னுடைய முக்கியமான பணிகளில் உண்டாக இருக்கிறது. அதாவது அங்கே இருக்கிற மக்களை பாருங்கோ, அங்கே இருக்கிற நீர்நிலைகளை பாருங்கோ, அந்த நிலங்கள் சரியான முறையில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறதான்னு பாருங்கோ, அந்த மக்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறதான்னு பாருங்கோ, அந்த மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறான்னு பாருங்கோ. நீங்கள் கொண்டு போகிற ஒரு அபிவிருத்தி திட்டம் அந்த மக்களுக்கு எந்த வகையிலையும் அநீதி கிடைக்காத ஒன்றாக இருக்கிறதா என்று பாருங்கோ போன்ற விஷயங்களில் தான் நான் கவனம் குறிக்கிறேன். எனவே அந்த வகையில் என்னிடம் கற்ற மாணவர்கள் அந்த துறை சார்ந்து போகிற பொழுது அவர்களுக்கு அவர்கள் உதாரணமாக அவர்கள் பொறியியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த துறை போகிற பொழுது அந்த துறையினுடைய சமூக வியல் சார்ந்த பார்வையை வழங்குவது என்னுடைய விரிவுரைகளினுடைய ஒரு பணியாக இருக்கிறது. ஆம், ஆம். உண்மையில நீங்க சொன்னது போல எந்த துறைக்குள் பொழுது என்றாலும் இது சார்ந்து சிந்திக்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அவர்களுக்குள். கட்டாயமாக எந்த கார் செய்யறதாக இருக்கலாம், வீடு கட்டுறதாக இருக்கலாம், எந்த துறை சார்ந்து போறென்றாலும் அதுக்குள்ள அந்த சக்திகளை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டும். நல்ல ஒரு எனக்குள் எந்த எண்ணத்துக்குள் நீங்கள் சொல்லும் பொழுது இப்ப எனது எண்ணத்துக்குள் வந்தது நல்லதொரு எதிர்கால நோக்கிய சிந்தனையில், தூர நோக்கோடு ஏற்பட்ட சிந்தனையில் இந்த துறை சார்ந்து நீங்கள் செயற்படுறதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிகுந்த வாழ்த்துக்கள். இதை நீங்கள் தொடர்ந்து இதை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு எடுத்து செல்கிறீர்களா, அல்லது என்ன மாதிரியாக இதை கொண்டு செல்கிறீர்கள்? நீங்கள் அடுத்த வருங்காலங்களுக்கு எப்படி கொண்டு போக போறீர்கள்? இல்லை, இதில் எவ்வளோ காலமும் குறிப்பாக நான் இலங்கை, இந்தியா, மியான்மார் போன்ற தென்னாசிய சூழலோடு மையப்படுத்திய நாடுகள் தான் இது எவ்வளவு காலமும் என்னுடைய கவனம் என்பது இருந்திருக்கிறது. இப்பொழுது அந்த கவனத்தை அதிலிருந்து கொஞ்சம் பரப்பி தென்கிழக்கு ஆசியா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளினுடைய அனுபவங்களோடு எவ்வாறு இதை கவனிக்க முடியும், அல்லது இந்த ஒப்பு நோக்குவதனூடாக இந்த ஒப்பு நோக்கி ஆய்வுகளினூடாக எவ்வாறு ஒன்றிலிருந்து ஒன்று கற்க முடியும் போன்ற திசைகளை நோக்கி நகர்வதற்கும், அதேவேளை புதிதாக இன்று ஒரு மாற்று தூய சக்தியாக உருவெடுத்திருக்கின்ற ஐதரசன் தொழில்நுட்பத்தை நாங்கள் நகர்த்துகிற பொழுது அது ஏற்படுத்துகிற சவால்களை அடையாளம் காணுவது, அந்த துறை சார்ந்து மேலதிக ஆய்வுகளை உருவாக்குவது என்பதும் என்னுடைய குறுகிய கால நீண்ட கால நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. நல்ல நோக்கங்கள். நீங்கள் இவற்றை விட நீங்கள் ஆஸ்லோ பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் இருப்பதை விட வேறு இடங்களிலும் உள்ள வேறு நாடுகளிலும் நீங்கள் விரிவுரை ஆற்றி வருகிறீர்கள். இந்த துறை சார்ந்த விரிவுரைகள் தானா அல்லது வேறு துறை சார்ந்த விரிவுரைகளா? குறிப்பாக அமெரிக்காவின் ஹோப்ஸ்ரா பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக தென்னாசிய கற்கைகள் பற்றிய விரிவுரைகள், குறிப்பாக இலங்கை, இந்தியா,
இலங்கையினுடைய இன முரண்பாடு, அந்த இன முரண்பாட்டிற்கு பின்னான காலப்பகுதி, பூகோள அரசியல் சம்பந்தமான விடயங்கள், இந்தோனேஷியாவினுடைய பல்கலைக்கழகங்களில் ஆற்றப்படுகிற விரிவுரைகள் வந்து சக்தி தொடர்பான விரிவுரைகளாக இருக்கின்றன. ஆம். நினைக்கிறேன் நீங்களும் உங்களை புதுப்பித்துக் கொண்டு தேடல்களோடு தான் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களை அப்டேட் பண்ணி கொண்டு இருந்தால் தான் நீங்கள் இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும். சிறந்த ஒரு வாசகர் நான் நீங்கள் முதலே சொன்னிருந்த மாதிரி புத்தகங்களை தேடி வாசிப்பதில் விருப்பமுடையவர் என்ன மாதிரி நீங்கள் இந்த துறை சார்ந்த நூல்கள் உண்மையிலே எந்த நாடுகளில் யார் எந்த எழுத்தாளர்களால் கூடுதலாக இது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன? எங்களுடைய துறை சார்ந்து நூல்கள் என்று வாரதை விட எங்களுடைய துறை சார்ந்து அகடமிக் ஜேர்னல்ஸ் அல்லது புக் சாப்டர்ஸ் என்று தான் வருகிறது. அது பல துறை சார்ந்ததாக இருக்கிறது. அது வந்து பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு ஒரு 5-6 வருடங்கள் முன்னல் வரை இந்த புதுப்பிக்கத்தக்க சக்தியை நோக்கி முன்னிலையில் ஜெர்மனி இருந்தது. ஜெர்மனியிலிருந்து நிறைய ஆய்வுகள் வந்தது. அமெரிக்காவிலிருந்து நிறைய ஆய்வுகள் வந்தது. பிரித்தானியாவிலிருந்து நிறைய ஆய்வுகள் வந்தது. இன்று சீனாவிலிருந்து ஏராளமான ஆய்வுகள் வருகின்றன. ஏன்னால் இன்றைக்கு சூரிய சக்தி தொழில்நுட்பத்துறையில் அவர்கள் ஏராளமான நவீன மாற்றங்களை, பேட்டன்ஸை வாங்கி அவர்கள் மிக முன்னேறிய நிலையில் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள்ட்ட இருந்து நிறைய ஆய்வுகள் வருகிறது. அப்போ இவ்வாறு அது துறை சார்ந்ததாக இல்லாமல் ஒரு நாடு சார்ந்ததாக இல்லாமல் பல நாடுகள் காலத்துக்கு காலம் வேறு நாடுகளை சார்ந்த ஆய்வாளர்கள், ஆய்வு குழுக்களினுடைய அடிப்படையில் வருகிறது. அதே நேரம் எனது ஆய்வுகள் வந்திருக்கிற புத்தகங்களை பார்த்தீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் வந்திருக்கிற புத்தகங்கள் அவை என்னை போன்ற பல நாட்டு ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அத்தியாயமாக எங்களுடைய விடிய பரப்புகளை சார்ந்து எழுதிய புத்தகங்கள் வருகின்றன. அப்போ தனிப்பட்ட புத்தகங்களாக வருவதை விட பல துறை சார்ந்து கிட்டத்தட்ட 4 புத்தகங்களில் 4-5 புத்தகங்களில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த 5 புத்தகங்களும் என்னுடைய துறை சார்ந்த புத்தகங்கள். அந்த புத்தகங்களில் பல நாட்டு 10-12 என்னை போன்ற ஆய்வாளர்கள் சேர்ந்து எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாகத்தான் இந்த சிந்தனைகள் பொதுவாக வெளிவருகின்றன. நல்லது. ஆனால் இந்த ஆய்வுகள் வெளிப்படையாக புத்தகங்களாக வரும் பொழுது அது சாதாரண ஒரு மகனுக்கும் போய் சேரும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஆய்வுகளாக இருக்கும் பொழுது அது பல்கலைக்கழக மட்டங்கள் உங்களை போன்ற விரிவுரையாளர்கள் மட்டும்தான் அவற்றை தேடி அறிந்து கொள்வார்கள். நான் அந்த குறிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் பொதுமக்கள் தளத்துக்கு எழுதுவது என்பது சரியான குறைவு. தெரிஞ்சு இப்போ கடந்த 3 வருஷத்துல நான் பொதுமக்கள் தளத்துக்கு ஒரே ஒரு கட்டுரை தான் ஆங்கிலத்தில் எழுதினேன். அப்புறம் அந்த கட்டுரை தான் ஸ்பானிஷ் மொழியிலையும் அராபிய மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டது அதனுடைய தேவை கருதி. அப்போ அந்த வகையில் நாங்கள் பொது தளத்தில் உண்மையாக எழுதுறது கொஞ்சம் குறைவு. ஆனால் நான் பொதுவாக எங்களுடைய ஆய்வுகள் சார்ந்து எழுதுறது குறைவு. நானே என்னுடைய ஆய்வுகள் சார்ந்து தமிழில் ஆய்வுகள் சார்ந்து நான் பெருசாக எழுதினதில்லை. அது ஒரு 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 குறைபாடு தான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பொதுவாக ஆய்வாளர்கள் அந்த மனநிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இப்போ நான் தமிழில் நிறைய எழுதினாலும் என்னுடைய ஆய்வுத்துறை சார்ந்து நான் தமிழ் எழுதுறது சரியான குறைவு. ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒரு துறையை நீங்க கையில எடுத்திருக்கிறீங்க. அதை பற்றிய விழிப்புணர்வு சாதாரண மக்களிடமும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதுக்காக ஒரு வழியை நீங்கள் தெரிவு செய்வீங்கள், அடுத்தது செய்வீங்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைய எங்களுடைய பத்திரிகைகள், சஞ்சிகைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது இணையங்களிலே நிறைய விடயங்கள் இப்பொழுது பதியப்பட்டு கொண்டு வருகின்றன. அவற்றை நீங்கள் கையெடுப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி. பார்ப்போம். நேரம் அதுக்கான நேரத்தை ஒதுக்குவது என்பது ஒரு சவாலான விஷயம். அது நேரம் கிடைக்கிறது நிச்சயம் அது செய்யப்பட வேண்டும். ஆய்வுகள் தமிழில் போய் சேர வேண்டும் என்று யோசிக்கிறது உண்டு. அப்போ அந்த வகையில் இயல்பானதை செய்யணும் என்று நினைக்கிறனால் அந்த வகையில் பார்ப்போம். சில எழுத்துக்கள் இலங்கையிலிருந்து வெளிவருகிற எழுநாவில் என்னுடைய சில ஆய்வுகள் பகுதிகளாக வாரது உண்டு. ஆனால் என்னுடைய ஸ்பெசிஃபிக்கான இந்த மின்சாரம், மின்சக்தி, சக்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி சார்ந்து எழுத்துக்கள் இன்னும் தமிழ்ல நான் இன்னும் எழுதவில்லை. எலினா என்பது ஒரு சஞ்சிகையாகவா அல்லது இணைய நூலாகவா வெளிவருகிறதா? எலினா அவர்கள் ஒரு இணையத்துல வைத்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் இணையத்துல வார கட்டுரைகளை சேர்த்து ஒரு மாதமும் எலினா சஞ்சிகைகள் அந்த கட்டுரைகள் திரும்பி பிரசுரமாகி அவர்கள் சஞ்சிகையாகவும் வெளியிடுகிறார்கள்.
ஓ அது ஒரு ஈழக்கற்கைகளுக்கான நிலையமாக தான் ஒரு ஆய்வை நோக்கி ஒரு நிலையமாகத்தான் அவர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் அந்த பணியைத்தான் செய்கிறார்கள். அப்போ ஆம், அதில் தான் நல்லது. அந்த சொல்லுங்க. எலினா என்ற பத்திரிகை ஒரு துறை சார்ந்த பத்திரிகை அல்லது எல்லா துறைகளும் அதுக்குள் கலைகள், இலக்கியங்கள், மற்றது புதிய புதிய அபிவிருத்தி தொடர்பானது அவ்வாறு அல்லது விஞ்ஞானம் தொடர்பான மருத்துவம் எல்லாம் சேர்ந்ததா அது அல்லது ஒரு துறை சார்ந்ததா? இல்லை இல்லை இல்லை, அது எல்லா துறை சார்ந்தது. அதில் கலை இலக்கியம் சம்பந்தமாக, வரலாறு சம்பந்தமாக, சமூக பார்வைகள் சம்பந்தமாக, மருத்துவ குறிப்புகள் சம்பந்தமாக பல விஷயங்கள் அதில் பல ஆளுமைகள் அதில் எழுதுகிறார்கள். அது ம். பல துறை சார்ந்ததாக இருக்கிறது. அது அதை விட அது உண்டு. அடுத்தது அவர்கள் அந்த நீங்கள் ஒரு தொடர் எழுதி முடிச்சீங்கன்னா அந்த தொடரை அவர்கள் நூலாக்கம் செய்கிறார், மிக விரைவாக அவர்கள் நூலாக்கம் செய்கிறார்கள். அப்போ அதுவும் ஒரு முக்கியமான பணி என்று நான் நினைக்கிறேன். என்றால் அதை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் நூலாக்குவது என்பது. ஆமாம், நிச்சயமாக. இது கொழும்பில் வழிவந்து கொண்டிருக்கின்ற செஞ்சீங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலும் என்னென்ன எனக்குள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் தான். என்ன நீங்கள் உங்களுடைய தளத்தை பார்க்கும்போது புதிதாக அந்த எலினா பற்றி அறிந்து கொண்டேன். அவற்றை மேலும் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவலில் கேள்விகளை கேட்டிருந்தேன். நன்றிகள். இவ்வாறு உங்களுடைய விரிவுரைகள், விரிவுரை பக்கங்கள், பல்கலைக்கழக பக்கங்கள் சென்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நீங்கள் எழுத்துத் துறையிலும் கால் பதித்து 2 நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். அதுவும் எங்களது இலங்கை சார்ந்த ஒரு நூல், கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் என்ற ஒரு நூலை எழுதி அண்மையில் வெளியிட்டிருக்கிறீங்க. அது கொழும்பில் சென்று வெளியீடு செய்திருந்தீங்க. ஓம். அந்த புத்தகம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொழும்பில் வெளியிடப்பட்டது. பிறகு இப்பொழுது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலையகத்தில் ஹட்டனில் அந்த நூல் அறிமுகம் நடைபெற்றது. அந்த புத்தகம் பற்றிய கலந்துரையாடல்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கின்றன, திருவோணமலையில் நடைபெற்றிருக்கின்றன. இவ்வாறு பல இடங்களில் அந்த நூல் தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன. நீங்கள் வாழ்ந்த இந்த காலம் 83ன்றது நீங்கள் சிறிய வயது பருவம். ஆனால் நீங்கள் இதை எழுதும் பொழுது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த கேள்விகள் எவ்வாறு நீங்கள் இதை அமைத்து கொண்டீங்க? நான் முதல்ல என்னுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த 83 கலவரம் என்று சொல்றது இப்போ 83 இன வன்முறைகள் நிகழ்ந்த பொழுது ஒரு 6 மாதமே உடைய கைக்குழந்தையாக கொழும்பிலிருந்து அகதியாக யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்து அப்புறம் 87 பிறகு மீண்டும் இடம்பெயர்ந்து அதே வீட்டில் கொழும்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த 83னுடைய கோர நினைவுகளை அம்மா அடிக்கடி நினைவு கொண்டே இருப்பார். அப்போ அம்மாவுக்கு அதை எப்பவுமே திருப்பி நிகழலாம் என்கிற ஒரு அந்த மன பயம் இருக்கும். அப்போ இத்தனைக்கும் நான் சின்ன வயதில் என்னுடைய நண்பர்களாக சகோதர மொழி பேசுகிற சிங்கள முஸ்லீம் நண்பர்களோட சிங்கள மொழியில் பேசி விளையாடுவது மிக வளமை. அப்புறம் 14, 15 வயசுல இருந்து எனக்குள்ளே இருந்த கேள்வி, இன்று நாங்கள் சேர்ந்து வாழுகிற இந்த சமூகத்தால் எவ்வாறு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல எங்களுக்கு எதிரான ஒரு இன வன்முறையை கட்டவிழ்க்க முடிஞ்சது. இது அரசாங்கம் சொல்லுகிற மாதிரி திடீரென்று நடந்த ஒரு சம்பவமா அல்லது திட்டமிட்ட செயற்பாடா? அது திட்டமிட்ட செயற்பாடு என்றாலும் எவ்வாறு திடீரென்று பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லா பழகின ஒரு சமூகத்தவர்கள் திடீரென்று வன்முறையாளர்களாக ஒரு இரவில் எவ்வாறு மாறினார்கள்? இந்த கேள்விகள் தான் என்ன இந்த 83 எவ்வாறு நிகழ்ந்தது என்றதை நோக்கி நகரத் தொடங்கினது. இது கனகாலம் எனக்குள்ள இருந்த கேள்வி. 2023ஆம் ஆண்டு இந்த ஜூலை வன்முறைகளினுடைய 40வது ஆண்டு நிறைவு நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் கடந்த 12 வருடங்களாக தமிழ் மிரர் இலங்கையிலிருந்து வருகின்ற தமிழ் மிரர் பத்திரிகையில் தொடர்ச்சியாக வாரம் தவறாமல் கட்டுரை எழுதுகிறேன் நான். அப்போ அப்படி எழுதியிருக்கலாம். அதில் ஒரு தொடர் கருப்பு ஜூலை 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீள்பார்வை என்ற ஒரு கட்டுரை தொடரை தொடங்கினது என்ற விளைவுதான் இந்த புத்தகம். அதில் ஒரு வருடமாக 52 கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். அதில்
1983 1983 இன வன்முறைக்கு 100 ஆண்டுகள் முன்னுக்கு போய் 1883 நடந்த கொச்சி கடையில் நடந்த ஒரு கலவரத்தில் இந்த புத்தகம் தொடங்கி 1983 நடந்த கலவரத்தோட இந்த புத்தகம் முடியுது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு. ஓ, அப்போ 100 ஆண்டுகள் காலப்பகுதி, அதாவது இந்த 83 நாங்கள் எவ்வாறு வந்தடைந்தோம் என்பதை ஒரு 100 ஆண்டு கால வரலாற்று வளர்ச்சியினூடாக, சம்பவங்களினூடாக, நிகழ்வுகளினூடாக அந்த கதையை இந்த புத்தகம் சொல்லுது. அப்போ இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் இந்த புத்தகத்துமே புத்தகமாக்கணுமென்று நான் உண்மையாக யோசிச்சிருக்கல. லண்டனில் கனடாவில் இருக்கிற வடலி பதிப்பகத்தினுடைய நிறுவனர் நண்பர் தான அகிலன் தான் இதை எப்படியாவது புத்தகமாக போடணும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அவருடைய கடும் முயற்சியாலையும் என்னுடைய வேறு சில நண்பர்களினுடைய அழுத்தங்களினாலும் தான் இதை புத்தகமாக கொண்டு வந்தேன். அப்போ இதனுடைய முக்கியமான நோக்கம் அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுடைய வரலாற்றினுடைய ஒரு பக்கங்களினுடைய கதைகளை போய் சேர வேணும் என்று சொல்லி, அப்போ அதில் தான் இந்த புத்தகம் வந்தது. இதை நீங்கள் தமிழ் மொழியில் செய்து வெளியிட்டிருந்தீங்கள். ஆங்கில மொழியிலும் இருக்கிறதா அல்லது? இல்லை, இது இப்போ தமிழ் மொழியில தான். இது உண்மையாக தமிழ் மொழியில் பேப்பருக்கு பத்திரிகை எழுதின கட்டுரை என்றபடியால் பத்திரிகை எழுதின கட்டுரை அப்படியே தமிழ் மொழியில் வந்துட்டது. இப்போ ஆங்கில மொழியாக்கம் த்துக்கான பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் பல நண்பர்கள் அதனுடைய கொழும்பில் நடந்த புத்தக வெளியீட்டின் போதும், கடந்த வாரம் மலையகத்தில் நடம்பிட்ட புத்தக வெளியீட்டின் போதும் இந்த புத்தகம் கட்டாயம் சிங்களத்தில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இப்பொழுது இந்த புத்தகத்தை சிங்களத்தில் மொழிபெயர்க்கிற பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஓ, நல்லது நல்லது. நான் நினைக்கிறேன் ஒரு முஸ்லிம் பெண் ஒருவர் இந்த புத்தகம் பற்றி நிறைய ஒரு வடிவாக எழுதியிருந்தார். இந்த புத்தகத்தில் இருக்கும் விடயங்கள் பற்றி அழகாக உங்களிடம் கேள்விகள் கேட்டு அதை செய்திருந்த காணொளியும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில தெரிஞ்சு கொள்ளாத எங்களுக்குமே, நாங்களும் சின்ன பிள்ளைகளாக இருந்தனாங்க, எங்களுக்குமே இந்த கருப்பு ஜூலைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல எங்களுக்கு தமிழர்களுக்கு அநியாயங்கள் நடைபெற்றன, கடைகள் எரிக்கப்பட்டன, வீடுகள் எரிக்கப்பட்டன. அதுக்குள் உள்ளுக்குள் இருக்கிற விடயங்கள் எங்களுக்குள் பெரிதாக தெரியாது. அந்த உள்ளுக்குள்ள என்ன நடந்தது, எவ்வாறு அது உருவானது, நீங்கள் சொன்னது போல ஒரு இரவில் உருவானதா என்று சொல்லி கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றை நாங்கள் சரியான முறையில் அறிய வேண்டும் என்றால் இவ்வாறான படைப்புகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கும். அதில் உண்மைத்தன்மைகளை நிரூபிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த உண்மைத்தன்மைகளை எவ்வாறு நீங்கள் அதை தொடர்ச்சியாக கொண்டு போயிருந்தீங்க? இல்லை, அந்த புத்தகத்தில் வரக்கூடிய முக்கியமான அல்லது சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகிற பல விடயங்களை சொல்லுகிற பொழுது அது எங்கே இருந்து யாரால சொல்லப்பட்டது அல்லது இதுக்கான ஆதாரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது போன்ற தகவல்களை மிக சுருக்கமாக அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். உண்மையில் இந்த இந்த கட்டுரை பேப்பர் பத்திரிகைக்கு எழுதப்பட்ட கட்டுரை தொகுதி என்னபடியால் இதுக்கு நான் முதல் எழுதும் பொழுது அதுக்குரிய நோட்ஸ் அதில் நான் சேர்க்கல. நான் பிறகு இதை புத்தகமாக்குற பொழுது இதற்கான நோட்ஸை சேர்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 100-120 பக்கங்களுக்கு தனியாக அதுக்குரிய நோட்ஸ் இருந்தது. என்ற புத்தகம் ஒரு 300 பக்கம், அதுக்கு தனியாக நோட்ஸ் 120 பக்கம் இருந்தது. அப்போ எனக்கும் அகிலனுக்கும் இருந்த ஒரு சவால் இந்த 420 பக்கமாக சரியான விலையில் புத்தகத்தை போடுறதா அல்லது இந்த 120 பக்கத்தை எடுத்துட்டு நாங்கள் 300 பக்கம் உரிய புத்தகமாக போடுறதா என்பது கேள்வி. அப்போ கடைசியாக 300 பக்கம் உள்ள புத்தகமாக போடுவோம்னு யோசிக்கக்குள்ள புத்தகத்துக்குள்ளேயே அந்த விஷயங்கள் வார இடத்திலேயே அந்த குறிப்புகளை மட்டும், தேவையான முக்கியமான குறிப்புகளை மட்டும் அந்த இடத்துல நான் நினைச்சு கொண்டு வந்த இடத்துல சில சவாலான அல்லது நிறைய பேர் தெரியாத பல தகவல்களை அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது இந்த தகவல் எங்கிருந்து வாரி யாரால் பெறப்பட்டது அல்லது இந்த மேற்கோளை யார் சொன்னது போன்ற விடயங்களை புத்தகத்துக்குள்ளேயே நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையில ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலைகளைத்தான் அதை வடிவாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் அந்த புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமாக செய்ய வேண்டிய ஒரு எண்ணமும் இருக்கின்றது. அது உண்மையில இப்பொழுது தற்கால சூழ்நிலையில் புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களுடைய எண்ணங்களை சுருக்கி கொண்டு வருகிறோம். 2 நிமிடம் 3 நிமிடம் 59 நிமிஷத்துக்கே ஒரு காணொலியை போட வேணும், அப்பதான் அது எல்லோரையும் போய் சேரும் என்ற அளவுக்கு எங்களுடைய மனநிலைகளும் எண்ணங்களும் சுருங்கி விட்டன. அதனால 300 பக்கங்களை வாசிப்பார்களா என்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் தேவையானவர்கள், தேடல் இருக்கிறவர்கள், ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் உண்மையா தேடிக்கொள்வார்கள், அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றது அது உண்மை. இப்ப
நானுமே எங்களுக்கு சில விடயங்களை அறிய வேண்டும் என்று நான் இந்த புத்தகத்தில் அறிய வேண்டும், இந்த இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று, எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற அக்கறை எனக்குள் இருக்கும் என்றால் நான் இந்த புத்தகத்தை தேடி எடுத்து வாசிப்பேன். அது அது எங்களுக்குள் உருவாக வேண்டும் என்றதுதான் எனது கருத்தாகவும் இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய லண்டன் தமிழ் வானொலி பாமும் பாட்டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், எங்களுடைய முட்டத்து மலை நிகழ்ச்சி மிக அழகாக மீனிலங்கோ தெய்வேந்திரன் அவர்களது அனுபவ பகிர்வாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்களும் இணைந்து சிறப்பீங்கள் என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அவரிடம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன கதைப்பதற்கு. நாங்கள் தொடர்ந்து கதைத்து கொண்டு போகின்றோம். இப்பொழுது லண்டன் தமிழ் radio.net எங்களது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாமுகத்தின் ஊடாகவும் இணையம் ஊடாகவும் முகநூல் ஊடாகவும் இது சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அவற்றை சென்று பார்த்து உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய அடுத்த தொடர்கின்ற எங்களுடைய இப்பொழுது நிகழ்வில் அடுத்தது உங்களுடைய பசுமை என்னும் பேரபாயம் என்ற நூல் ஒன்று இருக்கின்றது. அதை சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு நூலாக இருக்கின்றது. அதற்கு முதல் ஒரு உறவாக இணைந்திருப்பவர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் உமா, கதை கேளுமன்னா நீங்க உங்களுடைய இதை எடுத்துட்டு கதையுங்கள், அன்மியூட் பண்ணிட்டு கதையுங்கள். அன்மியூட். வணக்கம். வணக்கம் 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 சந்தி. வணக்கம் வணக்கம் உமா. நோர்வேயில இருந்து இவர் இணைந்திருக்கின்றார். இவரது கதையில் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். வணக்கம் உமா, வாருங்கள். வணக்கம் வணக்கம். மாஸ்டருக்கு என்ன தெரியுமோ தெரியல மாஸ்டர், இந்த முத்தமிழ் அறிவாலயத்தின் ஒரு பெற்றோர். வணக்கம் வணக்கம். உங்களை இதுல பாக்குறதுல பெருமை அடையிட்டேன் மாஸ்டர். மிக்க நன்றி மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி கூறுறதுல மாணவியை அழைக்கிறேன். உங்களுக்கு நன்றி கூறுறதுக்கு நன்றி நன்றி நன்றி. வீடியோ போடலாமண்டா வீடியோ போடலாம் அம்மா. வணக்கம் அம்மா, வாங்கோ. வணக்கம் வணக்கம். நன்றி, நீங்க எங்களுக்கு படிப்பிக்கிறது நல்லா விளங்கும் எங்களுக்கு எல்லாம். மிக்க மிக்க நன்றி. சந்தோஷம் உங்களை கண்டது, வந்தது, இணைஞ்சு கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி 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 மாஸ்டர். நன்றி. பேர் சொல்ல வேணுமா? அவன் பேர் சொல்லணுமே. அவ பேர் சொல்லுவாங்க. உங்களோட பேர் சொல்லிட்டு முழுமையா பேர் சொல்லணும். என் பேர் ஆருஷா. ஆஷா. வணக்கம் ஆஷா. வணக்கம். நீங்க எத்தனையாம் ஆண்டு சார்கிட்ட படிக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க சார்கிட்ட? 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓகே, 10ஆம் வகுப்பு தமிழ் படிக்கிறீங்க. தமிழ் ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு. தமிழ் ஸ்கூல்ல 9ஆம் ஆண்டு படிக்கிறீர்கள். நீங்கள் மாஸ்டரிடம் என்ன உங்களுக்கு விருப்பம்? படிப்பிக்கும் பொழுது என்ன உங்களுக்கு அவரிடம் விரும்பியது விடயம் என்னது? தமிழ் படிக்க அவர் எங்களுக்கு விளக்கமா படிப்பிப்பார். அதுவும் நாங்கள் தமிழ்ல மட்டும் இல்லாத வேற பாடங்களுக்கும் அது கொண்டு போகலாம் அவர் சொல்லி தருது. ஓ, சிறப்பு சிறப்பு. ஓடி வந்து நீங்கள் இதுல இணைஞ்சு மாஸ்டருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதுல இணைஞ்சு சிறப்பிச்சதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி ஆஷா. நன்றி நன்றி உமா. நீங்களும் இவரை பார்த்திருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. நன்றி மாஸ்டர். பாடசாலைக்கு உங்களோட நேரத்தை பாவிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி மாக்கா, மிக்க நன்றி. நன்றி நன்றி உமா. நன்றி. என்னுடைய முன் ஊரில் எங்களுடைய முன் வீட்டில் வசிப்பவர் என்னுடைய தோழி என்றே சொல்லிக் கொள்ளலாம். நான் நல்ல ஒரு தோழியாக நாங்கள் வளர்ந்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்கின்றோம். உங்களுடைய அடுத்த நூல் பசுமை என்னும் பேரபாயம் என்ற ஒரு நூல் செய்திருக்கிறீங்க. அது எந்த கால பகுதியில் எழுதியிருந்தீங்கள்? அதை ஏன் அந்த நூல் எழுத வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்குள் ஏற்பட்டது?
நான் முதல்ல சொன்ன மாதிரி எலினா வந்து அவர்கள் ஒரு அமைப்பாக இயங்க தொடங்கின பொழுது எலினாவினுடைய பொறுப்பாளர் இருந்த நண்பர் சசிவன் நானும் அவரும் பள்ளிக்கூடத்தில் ஒரே வகுப்பில் படிச்சினாங்களே. இப்போ அவர் என்னட்டு கேட்டார், எலினாவுக்கு நீங்கள் ஒரு தொடர் எழுதி தரணும்னு சொல்லி. அப்போ எதை பற்றி எழுதலாம்னு நிறைய விஷயங்கள் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது வேறு பல விடயங்களில் நிறைய பேர் எழுதினபடியால் சூழலியல் சார்ந்த ஒரு கட்டுரை தொடர், அதாவது இலங்கையினுடைய சூழலியல் சார்ந்த ஒரு கட்டுரை தொடர் ஒன்று தேவைப்படும், அது பிரயோசனப்படும் என்று நினைச்சு எழுத தொடங்கின கட்டுரை தொடர் தான் அந்த கட்டுரை தொடர். அதில் இந்த புத்தகத்தில் எல்லாமாக 12 கட்டுரைகள் இருக்கின்றன. அந்த 12 கட்டுரைகளில் 11 கட்டுரைகள் வந்து எலினாவினுடைய இணையதளத்தில் வந்த கட்டுரைகள். 12வது கட்டுரை வந்து புத்தகத்துக்கு தனியாக எழுதி இறுதி கட்டுரை இணைக்கப்பட்ட கட்டுரை. இந்த கட்டுரைகளின் நோக்கம் வந்து இலங்கையினுடைய கடந்த ஒரு நூற்றாண்டு கால சூழலியல் வரலாற்றில் முக்கியமான புள்ளிகளை இந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகள் தொட்டு காட்டுது. இப்போ உதாரணமாக இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சிக்கு பிறகு இலங்கையில் காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழலியல் சவால்கள் என்ன, அவை என்ன மாதிரியான சூழலியல் சிக்கல்களை இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கு என்றதில் தொடங்கி இலங்கையில் நீர்மின் திட்டங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது விக்டோரியா நீர் திட்டமாக இருக்கலாம், ரந்தனிகள நீர்த்தேக்க திட்டமாக இருக்கலாம், இவ்வாறான நீர்த்தேக்கங்களூடாக நீர் மின்சார திட்டங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது அவை ஏற்படுத்தின மிக பாரதூரமான சூழலியல் சவால்கள். அதே போல மகாவலி அபிவிருத்தி திட்டம் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டமாக மாற்றப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ற விஷயங்கள் ஒரு தொகையாகவும், அடுத்த தொகையாக வந்து இன்றைக்கு இலங்கையில் நடைபெற்ற இந்த சூழலியலை காப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான போராட்டங்கள், அது மேல்கொத்மலை அனல் மின் நிலைய போராட்டமாக இருக்கலாம், அல்லது சம்பூர் அனல் மின் நிலைய போராட்டமாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த நீர் திட்டங்கள் அதுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள், அதில் பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள், அதில் பங்கேற்பாளர்களுடைய பெயர்கள், இந்த அவர்கள் வரலாற்றில் காணாமலே போய்விடுவார்கள். அப்போ அந்த பெயர்களை பதிவு செய்கிறது, அவர்களுடன் கள ஆய்வில் மேற்கொண்டு அதில் பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையிலான கட்டுரைகள் 2வது தொகுதியாகவும், 3வது தொகுதியாக அபிவிருத்தியின் பெயரால் இலங்கையில் மேற்கொள்ளப்படுகிற திட்டங்கள், உதாரணமாக இறால் பண்ணை வளர்ப்பு இலங்கையில் எவ்வாறான விஷயங்கள் இருந்தது, எக்ஸ்பிரஸ் புயல் அனர்த்தம் இலங்கைக்கு எவ்வாறான சீர்கேடுகளை உருவாக்கினது, இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற எக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற சூழலியல் சுற்றுலா என்பது எவ்வாறான சிக்கல்களை உருவாக்குது போன்றதை கொண்ட 3வது தொகுதி கட்டுரைகளாக இந்த புத்தகம் வந்து 12 கட்டுரைகளை, கடைசி கட்டுரை நாங்கள் என்ன செய்ய வேணும், ஏன் கவனமாக இருக்க வேணும், என்னென்ன போன்ற விஷயங்களை கொண்ட ஒரு 10 கேள்விகளோடு இந்த புத்தகம் முடிவடையுது. ஓகே, நான் ஒரு அழகிய ஒரு அமைப்போடு தான் அதை செய்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்து அந்த பிரச்சனைகளை அழகாக தொகுத்திருக்கிறீர்கள். உண்மையில இந்த ஒவ்வொரு அபிவிருத்தி நடைபெறும் பொழுதும் ஏதோ ஒரு வகையில இந்த சூழல்ன்றது மாறுபாடுடையதாக மாற்றமடையும் பொழுதும் அது ஒரு சூழல்ல பாதக நிலையைத்தான் ஏற்படுத்துது. அந்த பாதகத்தினா விட அந்த அவர்கள் செய்கிறது அபிவிருத்தி என்ற பேர்ல மேலோங்கி இருப்பதனால அந்த பாதகத்தினை மக்கள் பார்க்காமல் செல்கிறார்களோ என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. இல்லை நீங்கள் சொல்கிறது 100% சரி. அதோட என்ன 2-3 விஷயம். ஒன்று வந்து நாங்கள் சூழலியல் பற்றின அக்கறை உள்ள சமூகமாக நாங்கள் இருக்கிறோமா என்றது முதலாவது கிடையாது. அதாவது சாதாரண எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றாட பாவனையில் நீங்கள் வந்து சூழலியல் சார்ந்த அக்கறை உடைய மனிதர்களாக இருக்கிறோமா என்றது முதலாவது கேள்வி. அந்த அக்கறை இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய சமூகத்தில் நடக்கிற சூழலியல் விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். அந்த சமூக விஷயங்களில் கவனம் செலுத்துகிற பொழுதுதான் ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிற அல்லது ஒரு நிறுவனம் கொண்டு வருகிற அபிவிருத்தி திட்டங்களில் இருக்கக்கூடிய சூழலியல் சவால்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ அவ்வாறான ஒரு பார்வையை நோக்கி நாங்கள் இன்னும் விரிவடைவதற்கு நிறைய காலம் இருக்கிறது. உதாரணமாக வேற ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் எடுத்துக்கொண்டீங்கன்றால் நெகிழி என்று சொல்லப்படுகிற பிளாஸ்டிக் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிளாஸ்டிக் பாவனை என்றது இன்றைக்கு இலங்கையில் மிக மோசமான பிளாஸ்டிக். உதாரணமாக அந்த கண்டி 2 வருஷத்துக்கு முதல் போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டி தலதா மாளிகையில் அந்த புத்தருடைய பல்லு பார்வைக்கு வைக்கப்பட்ட பொழுது ஒரு கிழமை அது புத்தருடைய பல்லு பார்வைக்கு வைக்கப்பட்டது. அது முடிஞ்ச பொழுது
கண்டி மாநகர சபை சேர்த்த பிளாஸ்டிக் போத்தல்களின் தொகை 650 தொன். தொன். அம்மா. ஒரு கிழமைக்கு. ஒரு கிழமைக்குள்ள. ஓ. அவர்களுக்கு கடைசியாக அதை என்ன செய்கிறேன்னு தெரியல. அதை கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்புல ஒரு இடத்துல இன்சினரேட்டரில் போட்டு அவர்கள் அதை எரிச்சிருக்கிறார்கள். அப்போ என்னென்னா அதில் இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். அதாவது இது வந்து தனிநபர்கள் மீதோ யார் மீதோ ஒரு குற்றம் இல்லை. ஒரு சமூகமாக நாங்கள் பிளாஸ்டிக் பாவனை என்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் என்றதுக்கான ஒரு உதாரணம். அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் கவனமாக இல்லாமல் இருக்கிற ஒரு சமூகம் என்றது வந்து பரந்த ரீதியான விஷயங்களை கண்டும் காணாமலும் இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்று போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சுன்னாகம் குடிநீர் பிரச்சனை நிகழ்கிற பொழுதும் கூட அந்த பகுதி அதை சார்ந்த மக்களை தாழ்ந்து அதால் பாதிக்கப்படாத மக்கள் எவ்வளவு தூரம் அதில் அக்கறையாக இருந்தார்கள் அல்லது அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக கிடைக்க வேண்டும் என்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற கேள்வி இருக்குது. அப்ப இது வந்து ஒரு சமூகமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இனிவரும் காலங்களில் ஏராளமான நோய்கள் போன்றவற்றுக்கு இவ்வாறான சூழலியல் காரணிகள் பாரதூரமான காரணிகளாக இருக்கிறபடியால அது அறிவியல் ரீதியாக இருக்கிறதால எங்களுக்காக இல்லை என்றாலும் எங்களோட பிள்ளைகளுக்காக அல்லது எங்களோட பேர பிள்ளைகளுக்காக அவர்கள் வந்து நாங்கள் வாழ்ந்த பூமியில ஒரு வளமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்த குறைந்தபட்சம் நாங்கள் வாழ்ந்த மாதிரியான இயற்கையோடு இயைந்த வளமான வாழ்க்கையை வாழ வேணும் என்ற ஒரு குறைந்தபட்ச அக்கறையோடு நாங்கள் செயற்படுவதாக இருந்தால் நாங்கள் வந்து நாங்கள் வாழ்கிற சுற்றுப்புற சூழலையும் சுற்றுப்புற சூழல் குறித்தும் நாங்கள் கவனமாக இருப்போம். நிச்சயமாக அந்த அக்கறை தான் எங்களிடம் மேலோங்க வேண்டும். அது ஒரு தனிநபராக இருந்தா பிறகு அது சமூகமாக வரும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொருவரும் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொருவரும் இதில் கவனங்கள் செலுத்த வேண்டும் என்றுதான் விருப்பமாக இருக்கிறது. எனக்கு இந்த விலங்குகள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை ஏன் அது பாதிக்கப்படுகிறது, அதை எவ்வாறு நாங்கள் தடுக்கலாம் என்றதுல அக்கறை செலுத்துகிறார்களா என்றால் அது குறைவாக இருக்கிறது. பெரியவர்களே சில வேளையில தவறு செய்கிறார்கள். பாவித்த குப்பைகளை அதில் எறிந்து போட்டு போறது, பிளாஸ்டிக்களை பாவிக்கிறது, அதை செய்கிறார்களை நாங்கள் கண்ணாலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது அவர்கள் தான் திருந்த வேண்டும். உண்மையில் முதலில் அவர்கள் திருந்த வேண்டும். எவ்வளவோ சட்டங்கள் சட்டம் இருக்கிறது. இப்பொழுதும் நிறைய சட்டங்களை சுகாதார அமைச்சுகள் மூலமாகவும் சுகாதாரத்துறை ஊடாகவும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது சட்டமாக மட்டும்தானே இருக்கிறது. அதுக்குள் பேர்ந்து கையூடுகள் பாவிக்கப்படுகின்றன. அதனால் அது திருப்பவும் அதை மேலோங்கி கொண்டு செல்கிறதையும் நாங்கள் எங்கள் நாடுகளில் செய்திகள் ஊடாக அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தாங்கள் திருந்தி எங்களது சமூகம் நீங்கள் சொன்னது போல எங்களுடைய பிள்ளை, எனது பேர பிள்ளை நன்றாக வளர வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் ஒவ்வொருவர்களுக்கும், இலங்கையில் வாழ்பவர்களாக இருக்கலாம், இல்லை இலங்கை சார்ந்து வாழ்பவர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து இருக்கின்றது. நினைக்கிறேன் இவ்வாறான கருத்துக்களை சொல்வதாக உங்களுடைய அந்த பசுமை என்னும் பேரபாயம் என்ற நூல் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். வாசிக்க கிடைத்தால் நாங்களும் அதனை இருக்கின்றது. கூகுளிலே நூலகம்.org இந்த புத்தகம் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதனை எல்லோரும் வாசிக்கலாம். பசுமை என்னும் பேரபாயம் என்று சொல்லி, அபாயம் இல்ல பேரபாயம் என்ற சொல்லு பாவிச்சிருக்கின்ற, அதிலிருந்தே விளங்கிக் கொள்ளலாம் எங்களுக்குள் பசுமை இல்லாவிட்டால் எவ்வாறு எங்களுடைய இந்த நாடு சமூகம் செல்வதென்று. இவ்வாறு உங்களுடைய எழுத்துத்துறை பக்கங்கள் இருக்கும் பொழுது சமூகம் சார்ந்து சிறியவர்களுக்கும் கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நோர்வே நாட்டில் இப்பொழுது நீங்கள் தமிழ் பாடசாலைகளில் தமிழ் கற்பித்துக் கொண்டிருப்பதையும் அறிந்து பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இவ்வாறான பெரியவர்கள் சில வேளையில அந்த விரிவுரையாளராக இருப்பவர்கள் அந்த பகுதியிலே நின்று விட்டு நாங்கள் எங்களுக்கு இந்த வேலை போதும், நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் நின்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் சிறியவர்களுக்கு இளையவர்களிடம் சென்ற காரணம் என்ன? எது உங்களை அதுக்குள் ஈர்த்து கொண்டு சென்றது? முதலாவது எனக்கு மொழி மீதான அக்கறை, மொழியை தக்க வைக்க வேண்டும் என்கிற அக்கறை உண்டு. இரண்டாவது முக்கியமாக இப்போ நோர்வே மாதிரியான நாடுகளில்
தமிழ் என்றது வந்து அவர்கள் பள்ளி பாடசாலைகளில் 3வது மொழியாக கேட்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் 3வது மொழி என்றால் அவர்கள் நோர்வேஜியன் 1வது மொழி, 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழியாக கேட்கிற பொழுது அதை செம்மையாகவும் இலகுவாகவும் கற்பிப்பதற்கு என்னால் இயலுமானதை செய்ய வேண்டும் என்றது என்னுடைய நிலைப்பாடு. அதே நேரம் அந்த மொழியை மாணவர்களுக்கு வழங்குவதில் மொழி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சவன் என்ற முறையிலையும் ஓரளவு தமிழ் மொழியை செவ்வனே கற்றவன் என்ற முறையிலையும் இருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்றதுக்காகவும் அந்த மொழியை எவ்வாறு அறிவியல் சார்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தலாம். அருஷா சொன்ன மாதிரி வெறுமனே தமிழை தமிழாக கற்பிக்காமல் தமிழை அறிவியலோடு சேர்ந்து வேறு விடயங்களோடு சேர்ந்து கற்பிக்கிற பொழுது அது எவ்வாறு பிள்ளைகளை கொண்டு சேரும், இலகுவாக சேரும் போன்ற விஷயங்களையும் அடுத்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கிறதால கற்பித்தல் நுணுக்கங்கள் அதனுடைய கற்பித்தலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வாழுகிற சமூகத்தில் என்னோடு சேர்ந்து வாழுகிற சக தமிழ் சமூக சொந்தங்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பங்களிப்பை சமூகத்தின் மீது அக்கறையில் ஒருவனாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் பாடசாலைகளில் படிப்பிக்கிறேன். நான் முதலே உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதே சமூக ஆர்வலர் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். உண்மையில அதுக்கும் ஒரு மனம் வேண்டும். நேரம் இல்லை என்று நாங்கள் நிறைய கடத்தி கொண்டு செல்கிறோம், நகர்ந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் அந்த நேரம் இல்லை என்றதுக்குள் அந்த நேரத்தை எடுத்து அதற்குள் நாங்கள் இந்த சமூகத்திலும் அதை வைக்கணும்னா எங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு அவா இருக்க வேண்டும். அந்த அவாவின் காரணமாகத்தான் இதை செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன். மிக அழகாக உங்களுடைய உமா கதைக்கும் பொழுது சொல்லி இந்த அழகாக படிப்பிக்கிறீங்க, நல்லா விளங்கக்கூடிய மாதிரி செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அன்றைக்கு கதைக்கும் பொழுது செய்திருந்தார். உண்மையில பிள்ளைகளுக்காக அவர்களுக்காக இறங்கி அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கிற ஒரு உத்தியை நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது வரவேற்கத்தக்கது, மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. எங்களது இயக்குனர் அவர்களையும் இணைத்து கொண்டு நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே, வாருங்கள். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். இந்த பாராட்டுக்கள் இத்தனையும் தாங்கி அழகோடு கூட உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது சிறப்பாக. உங்களுடைய ஆர்வங்கள் தழைத்தோங்க வேண்டும், இன்னும் பல்கி பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஈஸ்வரன் அண்ணாவை விரைவாக இணைத்து என்னை கூப்பிடுங்கள். நேரங்கள் பின்னால் தட்டி விட்டார் போல. சரி, அப்படி என்றால் நான் ஒரு சின்ன கேள்வி, இடையில எனக்கு ஒரு தடங்கள் வந்தபடினால் ஒரு கதை சொன்னீர்கள் ஆரம்பத்தில், ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஒவ்வொரு அடுத்தடுத்த சந்ததி அறிவில் அதிகமாக அதோடு நின்றுட்டுது, பின்னால் என்ன முடிவு, இந்த முறை சந்ததி எப்படி இருக்கிறது என்று அந்த ஆய்வு தெரிவித்தது. மீண்டும் ஒருவர் சொல்ல முடியும்? கரெக்டாக. இப்போ 2 கிழமை முதல் அந்த ஆய்வு வந்திருக்குது. அந்த ஆய்வு என்ன சொல்லுது என்றால் மனிதகுல வரலாற்றில் ஒவ்வொரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை வந்து புத்திசாலியான தலைமுறையாக வந்திருக்கிறது. முதலாக ஆய்வுகளின்படி இப்போ வந்திருக்கக்கூடிய ஜெனரேஷன் Z, அதாவது 96லேருந்து 2010 பிறந்தார்கள், அந்த ஜெனரேஷன் சேர்ந்தவர்கள் வந்து அதற்கு முந்தைய தலைமுறையினரை விட திறமையற்றவர்களாக வந்திருக்கிறார்கள் என்றதும் அது ஒரு மிக பாரிய சிக்கலான விஷயமாகவும் அவர்கள் அதை அவதானிக்கிறார்கள். அதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் ஆராயப்படுது. அதில் ஆராயப்படுற விஷயங்களில் ஒரு விஷயம் வந்து அவர்கள் வந்து தங்களுக்கு தெரியும் என்றதை விட தங்களுக்கு தெரிஞ்சதை விட தங்களுக்கு கூட தெரியும் என்று நினைக்கிறார்கள். அது அவர்களுடைய அந்த மிகை நம்பிக்கை, தங்கள் மீதான மிகை நம்பிக்கை போன்ற விடயங்கள் வந்து இதில் பங்களிப்பு செய்திருக்குது என்றும் இது சம்பந்தமான மேலதிக ஆய்வுகள் தேவை என்று சொல்லியும் அந்த ஆய்வு இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் வந்தது. அதனுடைய விரிவான குறிப்புகள் இன்னும் அதனுடைய மொத்த டேட்டா செட்டோட அதன் விரிவான குறிப்புகள் இன்னும் வேற இல்லை. ஆனால் அது ஒரு முக்கியமான புள்ளின்னு நினைக்கிறேன். நான் அதை தொடர்புபடுத்தி பார்க்குறேன். பல்கலைக்கழகங்களில் படிக்கிற பொழுது இப்பொழுது வருகிற அந்த கொரோனாக்கு பிந்திய தலைமுறை தான் உண்மையாக நான் அந்த வித்தியாசத்தை பார்க்குறது கொரோனாக்கு பிந்திய தலைமுறை தான். அவர்களுடைய அந்த இயங்கியல், அவர்களுடைய சிந்தனை முறைகள், அவர்கள் விடயங்களை எடுத்துக்கொள்கிற பாங்கு போன்ற விஷயங்கள், என்னால் அவர்களுக்கு எல்லாம் கையில் கிடைக்கின்றன. அப்போ ஒன்றையும் அவர்கள் ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை. அவ்வாறு வருகிற பொழுது அந்த சவாலை அவர்கள் எதிர்நோக்கிறார்கள். இப்போ உதாரணமாக நோர்வே, ஸ்வீடன், ஸ்காண்டினேவிய நாடுகளில் இப்போ ஒரு விஷயம் தொடங்கி இருக்கணும். இங்கே பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்புலேயே லேப்டாப் கொடுத்துருக்கணும் பிள்ளைகளுக்கு.
அப்போ இப்போ வந்து ஸ்வீடனில் கிட்டத்தட்ட முடிவு பண்ணி எல்லா பள்ளிக்கூடங்கள்ல இருந்தும் லேப்டாப்பை சின்ன பிள்ளைகள் லேப்டாப்பை வெளியில் எடுத்துகிட்டு நோமலாக படிப்பீங்கோ என்று சொல்லினோம். அதோடு சேர்த்து இப்போ மேல் வகுப்புகளுக்கும் கைகளை கூட பாவிக்கிற இந்த இயல்பூக்கமான கற்கையை நோக்கி நகர்வதற்கான முனைப்புகள் இப்போ சீரியஸாக இருக்குது. நோவேல அது ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட். இன்னொரு 5 வருஷத்தில் நாங்கள் திருப்பி பழையபடி போர்டுக்கும் சோக்குக்கும் பேப்பர் பேனை வெட்டுறதுக்கும் போவோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை டக்குன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை சொன்னபடியால் யூடியூப்பில் அந்த டாக்குமெண்ட்ரி இருக்குது, 2 டாக்குமெண்ட்ரி இருக்குது. அதாவது உலகத்தின் சிலிக்கன் வேலியில் இருக்கிற மிகப்பெரிய பதவிகளில் வேலை செய்கிறவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி என்னென்னா, எல்லாரையும் டெக்னாலஜிக்குள்ளே வாங்கோ, லேப்டாப்புக்குள்ளே வாங்கோ, மேக்புக்குள்ளே வாங்கோ, அல்லது ஃபோனுக்குள்ளே வாங்கோன்னு சொல்லுற இந்த டெக் உலகத்தில் வாசிக்கிற வேண்டிய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்குள்ளே எந்த டிஜிட்டல் டிவைசஸும் பாவிக்கிறதில்ல. அவர்கள் சாதாரணமான பள்ளிக்கூடங்கள்லாம் சாதாரணமான விஷயங்கள்லாம் படிக்கிறாங்க. அதாவது நாங்கள் 1990கள் நாங்கள் எங்கிட்ட பாடசாலை காலங்களில் படித்த தொழில்நுட்பம் இல்லாத அந்த மரபார்ந்த முறைகளில் தான் அவர்கள் படிக்கிறார்கள் என்று அந்த டாக்குமெண்ட்ரி மிக தெளிவாக காட்டுது. அது சொல்லுகிற செய்தியும் மிக வலுவான செய்தி ஒன்று அதில் இருக்குது என்றதை இந்த இடத்துல இது ஏனைய நாடுகளுக்கும் பரவும் என்று நினைக்கிறீங்களா விரைவில்? இல்லை, அது நாடுகளை பொறுத்தது. இப்போ நோவே மாதிரி, இப்போ நோவே ஸ்வீடன் மாதிரி நாடுகள் சின்ன நாடுகள். இப்போ நோவே என்ற சனத்தொகை 5 மில்லியன். அப்போ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் நிகழும் பொழுதும் அது டக்குன்னு தெரியும். என்ன ஓகே, ஒரு வகுப்பில் என் மகன் 4ஆம் வகுப்பு படிக்கிறார், அந்த வகுப்பில் 16 பேர். அப்போ ஒரு 2 வருஷம் பார்க்க தெரியும் இவைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, டிவைஸ்லேருந்து கொண்டு வரணும்னு. அப்போ ஒரு கம்யூனண்டா ஒரு மியூனிசிபாலிட்டி வந்து அதை முடிவு பண்ணினா டக்குன்னு எடுத்துட்டேன்னா அதை செய்யலாம். ஒன்று செய்து ஒரு 3 மாதத்தில் அதை பார்த்துச்சேன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை டக்குன்னு மிச்ச மியூனிசிபாலிட்டிஸும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனால் பெரிய நாடுகள், இப்போ உதாரணமாக பிரித்தானியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற பெரிய நாடுகள் அதை செய்கிறது வந்து இன்னொரு பக்கம் அதுக்கு சவால் இருந்தால் அது தொகை, அதுன்ற செலவு போன்ற பல விடயங்கள் அதில் இருக்குது. என்ன ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பெற்றோராக நாங்கள் பிள்ளைகளினுடைய ஸ்க்ரீன் டைமில் அவர்களுடைய அந்த ஸ்க்ரீன் டைமில் கவனம் செலுத்துறதுன்றது முக்கியம் என்று நினைக்கிறேன். என்றால் அவர்கள் அதை இப்போ அவர்கள் வெறுத்தாலும் எரிச்சல் பட்டாலும் வளர்ந்து ஒரு 25-26 வயது வருகிற பொழுது அவர்கள் அதை கட்டாயம் தங்களோட பெற்றோர் தங்களுக்கு செய்த மிக நல்ல காரியங்களில் ஒன்றாக அதை கருதுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கிலாந்தில் நடைபெற சந்தர்ப்பம் இல்லை. இப்போது கல்வி அமைச்சு திங்கள் ஒரு செய்தி, செவ்வாய் ஒரு செய்தி, நேற்று புதன் ஒரு செய்தி, அதாவது குறிப்பாக இந்த பல்கலைக்கழக பிள்ளைகளுக்கு முன்பு இங்கு மானியமாக வழங்குவார்கள் கிராண்ட், அதை நிறுத்தி இப்போது 20 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. கடன் உதவி, வட்டியில்லா கடன் என்று ஆரம்பித்து 5% வட்டி வாங்கி இப்போது இந்த புதிய அரசாங்கம் 9% வட்டி, அந்த படிக்கிற 4 வருட பல்கலைக்கழக படிப்பை முடிப்பதற்கு வாங்குகிற கடன் உதவியை கட்டி முடிக்க 40 வருடங்கள் தேவை. அதையே பல்ட்டி அடித்து செய்கிற, தங்கள் பிழைப்புக்காக அரசியல் நடத்துகிற இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஒருபோதும் இன்னும் இதை பிழை என்று சொல்லிக்கொண்டே ஸ்க்ரீனை பாவிப்பதற்கு நல்லா அலோவ் பண்ணுவார்கள். காரணம் அப்போதுதான் இவர்கள் அரசியல் செய்யலாம், வெள்ளைக்கொள்ளரோடு அரசியல் செய்யலாம். இந்த பரிதாபத்தையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் சொன்ன இந்த சந்ததி, நான் நினைக்கிறேன் பள்ளி தலைமுறை, அதாவது நடு வயது பள்ளிக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை தான் நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். பல்கலைக்கழக பிள்ளைகள் 96ல இருந்து 2010 வரைக்கும் பிறந்தாங்க. ஓ, அப்போ கொஞ்சம் உயர்தர கல்விக்கு வந்தாக்கள். சரி. இங்கு இங்கிலாந்தில் இன்னும் ஒரு கதை இருக்கிறது. A-level செய்கிற எல்லா பிள்ளைகளுமே யூனிவர்சிட்டிக்கு போவார்கள், கடனும் தானே கொடுத்து விடுறது. ஒரு பிள்ளை மெடிசனுக்கு படிக்க வழிக்கிட்டு ஃபார்மசூட்டிகளுக்கு எடுபடுறார். 118,000 பவுண்ட் கடன். போன ஓட்டம் சமரில் கல்வி முடித்தவர் 1 வருடமாக வேலை இல்லை. அவர்கள் 23,000 உழைக்க தொடங்க அந்த கடனை வாங்க தொடங்குவார். 118,000 பவுண்ட் ஒரு ஃப்ளாட்டை வாங்கலாம் விலைக்கு. அவர்களுக்கு வேலை இல்லை. சரி, அது வேறொரு பக்கமாக இருக்கிறதா. ஆனால் நீங்கள் அந்த கல்வியை தொட்டபடினா அதை சொன்னேன். ஈஸ்வரன் அண்ணாவை சாந்தினியர்கள் இணைத்து கொண்டு என்னிடம் சில வேறு கேள்விகளும் இருக்கின்றன. வணக்கம் ஈஸ்வரன் அவர்களே. வணக்கம் பாமுக அதிபர் மோகன்.
திருநடா மோகன், இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சாந்தில் துரையரங்கன், இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பொதுவாக சொல்லிவிடுங்களா? டாக்டர் தேவேந்திரன் உறவுகள், டாக்டரை கூறி தொடங்க வேண்டும் என்பதற்காக அனைவரையும் இழுத்து வந்தேன். நான் அந்த 1983 முன் 100 வருடத்திலிருந்து 1883 அந்த புத்தகத்தை பற்றி கூறியதிலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு ஆராய்ச்சி, மின்சக்தி சுற்றாடல் சூழல் விஞ்ஞானியா அல்லது மின்சக்தி விஞ்ஞானியா, ரசாயனம் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட விரிவுரையாளரா, சரித்திரம் வரலாறு அரசியல் சமூகம் போன்றவற்றுக்குரிய வித்தகரா என்பது என்னுள் பெரும் ஆராய்ச்சி. பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்தும் பல்கலை வித்தகர் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அருமையான விளக்கங்களும் எளிமையான பேச்சும் அனைவரையும் கவரக்கூடியதாக இருந்தது. அரசியலை பற்றியும் கூறினீர்கள். 83 கலவரம் அது ஏன் ஏற்பட்டது என்பதையும் உள்ளூர ஒரு ஆராய்ந்தீர்கள். ஆராயும் உராசல் ஒன்றை கூறினீர்கள். அந்த வெளி இடங்களில் விட இலங்கை பாராளுமன்றத்துக்குள் தான் அதன் சோர்ஸ், அதோட உற்பத்தி கலவரமோ இன பாகுபாடோ வருவது பாராளுமன்றத்துக்குள் என்பதுதான் என் அரசியல் வாழ்க்கை அனுபவம் என்ன நான் அறிந்த அறிவு. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு ரேசிசம் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள். அந்த வரிசையில் கேஎம்பி ராஜரட்னம், சிறில் மத்தியூ தொடங்கி ஜெயசேகரா, விஜயசேகரா அப்படியான அரசியல் தலைவர்கள் என்று கூறுபவர்கள், அவர்கள் மூலமாகவும் இந்த இன பாகுபாடு கலவரம் ஏற்படுவதற்குரிய காரணகர்த்தாக்கள். நான் அதிகமாக அதில் கதைக்க விரும்பவில்லை. நீங்கள் எவ்வளவு கதைப்பீர்களோ அதை எவ்வளவு தூரம் நான் கேட்டுக்கொண்டிருப்போம், நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்போம் என்பதுதான் எனக்குள்ள ஆர்வம். நான் எத்துறையிலும் வித்தகர் அல்ல. நீங்கள் ஒரு பெரு வித்தகன், படித்தவர், ஒரு கல்விமான். உங்களிடம் அதற்கேற்றாற்போல் தகுதியான கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு நான் என்னிடம் எந்த ஒரு விதமான கேள்வியும் அல்ல. ஒன்று, இந்த வானொலிக்கு, இந்த டிவிக்கு நீங்கள் வந்தது ஒரு சிறப்பம்சம். உங்களை வரவேற்று நன்றியும் கூறி வரவேற்பும் கூறுவதற்கே நான் முற்பட்டேன். நன்றி, வணக்கம் விரிவுரையாளர் அவர்களே. மிக்க மிக்க நன்றி ஐயா. ஈஸ்வரன் ஐயா, மிக்க மிக்க நன்றி. கேள்வி கேட்கறதுக்கு அது கேள்வி கேட்கறதுன்றது எல்லாருக்கான உரிமை. அதுக்கு யார் யார்கிட்ட கேள்வி கேட்கணும் என்று ஒன்று இல்லை. அதை நான் அப்படி பார்க்கறதும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்த எவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் சொன்னபடியால் நான் ஒரே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று, சின்ன கதையை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சொன்னபடியால், நீங்கள் சிறில் மாத்யூவை பற்றி சொன்னபடியால் ஒரு குட்டி கதை, இந்த புத்தகத்தில் அந்த விஷயம் இருக்கா, நான் அந்த குட்டி கதையை மட்டும் சொல்கிறேன். சிறில் மாத்யூவுக்கு ஏன் ஜேஆர் ஜெயவர்தனை எவ்வளவு செல்வாக்கு கொடுத்தார் என்றதுக்கு பின்னால் இலங்கையின் சிங்கள சமூகத்தை கட்டி போட்டிருக்கிற சாதி அரசியல் என்ற முக்கியமான பக்கங்கள் இருக்குது. என்ன ஜேஆர் ஜெயவர்தனை அடுத்த முறையும் பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதற்கு பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு வக்கும்புர் என்கிற சாதியை சேர்ந்த மக்களினுடைய வாக்குகள் தேவைப்பட்டன. அந்த மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் சிறில் மாத்யூ இருந்தார். அதனால தான் சிறில் மாத்யூவுக்கு அவ்வளவு தூரம் செல்வாக்கு இருந்தது. 85 பிரேமதாசா தன்னை அடுத்த முறை ஜனாதிபதியாக விடமாட்டார் என்றது தெரிஞ்சதுக்கு பிறகு சிறில் மாத்யூவை பதவி நீக்கம் செய்து நல்ல பிள்ளையாயிட்டார் ஜேஆர் ஜெயவர்தனை. இதை பற்றிய விரிவான குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் அந்த பேர் சொன்னபடியால் அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த கதையை சொல்லணுமென்றதால் அந்த கதையை சொன்ன நான். நன்றி.
நன்றி மிக்க நன்றி மகிழ்ச்சி. ஈஸ்வரன், மிக்க நன்றிகள். ஆம், எங்களுடைய நன்றி, இணைந்து இதுல வாழ்த்து சொல்லி ஓடி வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பதிந்தமைக்கு நன்றிகள். ஆம், நாங்கள் எங்களுடைய நேரங்களை கருத்தில் கொண்டு இயக்குனர் அவர்களிடம் ஆம். அடுத்து ஏனென்றால் இப்போ இந்த க- இந்த மின் உலைகளுடைய பாதிப்புகள், அதுக்கு உண்டான விழிப்புணர்வுகள் சூழலுக்கு சமூகத்துக்கு தேவை என்கிற கருத்தை சொன்னீர்கள். ஆனால் உங்களிடம் மாற்று கருத்துக்கள், மாற்று செயல்முறை வடிவங்கள் முன்மொழியப்படுகின்றனவா? ஓகே. இப்போ நான் முதலாவது வந்து நாங்கள் இன்றைக்கு பாவிக்கிற அல்லது இன்றைக்கு பெரும்பான்மையாக பாவிக்கப்படுகிற அஹ், அஹ், சூரிய ம், நிலக்கரி மற்றது எண்ணெய் ஆகிய ரெண்டுக்கு மாற்றாகத்தான் சூரிய சக்தியும் காற்றாலைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ அது ஒரு ஒரு முக்கியமான மாற்று. ஆனால் பொதுவாக அதை நோக்கிய மாற்றங்களில் முன்வைக்கப்படுகிற முக்கியமான விமர்சனம் அல்லது இந்த மாற்றங்களுக்கு நகராமல் இருக்கிறதுக்கு முன்வைக்கப்படுகிற முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று வந்து சூரிய சக்தி என்றது பகலில் மட்டும்தான் வரும், இரவில் வராது. அதால் இன்டர்மீடியன்ஸ் வரும், அதால் இரவில் அதை பாவிக்க இயலாது. அதை நாங்கள் சேமித்து வைக்கிறதுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட சரியான குறைவு என்றது. ஆனால் நீங்கள் வந்து சூரிய கலத்தையும் காற்றாலையையும் சேர்த்து பயன்படுத்துவீங்க என்று சொல்லி சொன்னால் உங்களால் அந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது உண்டு. அதே நேரங்களில் என்ன இதில் என்னென்னா, பொதுவாக ஒரு அறிவு விஞ்ஞானமாக இருந்தாலும் நாங்கள் வந்து இலங்கை போன்ற நாடுகள், இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இலங்கை இந்த புதுப்பிக்கத்தக்க சக்தியை நோக்கி நகர்றதுக்கு இயலாமல் அல்லது நகராமல் இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் வேறு ஒன்றும் இல்லை. இலங்கையில் வலுவான நிலக்கரி லொபி ஒன்று இருக்குது. அந்த நிலக்கரி இலங்கையில் கடந்த 20 வருஷத்தில் இந்த ஒவ்வொரு முறை நிலக்கரி நாங்கள் வாங்குகிற பொழுதும் அதற்கு பின்னால் பெரிய மில்லியன் கணக்கான ஊழல் ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்குது. ஊழல். அப்போ அதால தான் நாங்கள் நிலக்கரியை இன்னும் தக்க வச்சு கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஏனைய சக்தி மூலங்கள். அப்போ அதால் நாங்கள் இதை நோக்கி வர முடியும். இது முதலாவது. ஆனால் என்னுடைய ஆய்வில் முக்கியமான ஃபோக்கஸாக இருக்கிறது 2 விஷயம். முதலாவது விஷயம், இந்த மாதிரியான நீங்கள் புதுப்பிக்கத்தக்க சக்தியை நோக்கி நகருகிற பொழுது அது மக்களுக்கு பாதகமில்லாத வழிமுறைகளை பின்பற்ற வேணும். அதுக்கும் நீங்கள் மலிவான சொல்யூஷன்ஸை நோக்கி போகக்கூடாது. உதாரணமாக காற்றாலைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, காற்றாலைகளை நீங்கள் கொண்டே கடலில் போடலாம். ஆனால் அதை நீங்கள் நிலத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு குறைவு. ஆனால் நீங்கள் நிலத்தில் போடக்குள்ள இலங்கையில் இன்னும் அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இல்லை. அப்போ இலங்கைக்கு அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இருக்க காற்றாலைக்கு கிட்டத்தட்ட இலங்கையில் பல காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கிற இடங்கள், குறிப்பாக இலங்கையின் வடக்கில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் 100-150 மீட்டருக்குள்ள குடியிருப்புகள் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது முதலாவது. அதே மாதிரி இது அப்போ இவ்வாறான நிலங்கள் இல்லாமல் நிலங்கள் உரிய முறையில் கையகப்படுத்தப்பட்டு அந்த அவ்வாறான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். மன்னாரில் உருவாக்கப்பட்ட தம்பபண்ணி அந்த திட்டத்துக்கு நிலங்கள் கையகப்படுத்தப்படும் பொழுது அது மிகப்பெரிய அநீதியை இழைத்ததுன்னா, அந்த பகுதியிலேருந்து மக்கள் 90ஆம் ஆண்டு இடம் பெயர்ந்துட்டார்கள். இன்றைக்கு அந்த இடத்துக்கு அவர்கள் வருகிற பொழுது அவர்களுடைய 3வது தலைமுறை தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ அரசாங்கம் வந்து சொல்லுது, நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் எங்களோட இலங்கையினுடைய காணி சுவீகரிப்பு சட்டம் வந்து பிரித்தானிய காலத்து காணி சுவீகரிப்பு சட்டம் தான் இருக்குது, நாங்கள் மாற்றல. அந்த சட்டத்தின் கீழே நாங்கள் அதை, அதாவது அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலை தான் உங்களுக்கு தருவோம். அப்போ அது முதலாவது பிரச்சனை. 2வது, அந்த காணியைக்கான அந்த இழப்பீடை வாங்குறதுக்கு யார் அந்த இழப்பீடை வாங்குறேன்னு தெரியாது. ஏன்டா இன்றைக்கு 3வது தலைமுறை தான் அந்த காணிக்கு சொந்தக்காரர். அப்போ அதுக்கு ஒரு 7-8 சொந்தக்காரர் இருக்கணும். அப்போ அந்த மன்னாரில் பெறப்பட்ட அந்த அரசு சுவீகரித்த தனிப்பட்ட காணிகளில் 168 காணிகளில் இந்த நிமிஷம் வரைக்கும் இழப்பீடு பெற்றார்கள் 22-23 பேர் தான். மிச்சாக்கள் எல்லாம் கோர்ட் கேஸில் இருக்குது. அப்போ கேஸுக்கு போய் அதை அவளை முடிச்சு கொண்டு தான் அவையில் வந்து தான் அந்த இழப்பீடு யாருக்கு கோர்ட் தீக்குதோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் அந்த இழப்பீடு பெற முடியும். அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது. இது ஒன்று. 2வது பக்கம் குறிப்பாக நாங்கள் கவனம் குவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சூரிய மின்கலத்தை நான் காய்ச்சி கொண்டே போல நம்ம சுருக்கமாக சொல்கிறேன். சூரிய மின்கலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சூரிய மின்கலன்கள் எல்லாமே சிலிக்காவால் செய்யப்பட்ட சூரிய மின்கலன்கள்.
ம். அப்ப சிலிக்காவால செய்யப்பட்ட சூரிய மின்கலங்களுடைய ஆயுட்காலம் 30 வருஷம் என்று வைங்களேன். அந்த 30 வருஷம் முடிய அந்த சிலிக்காவால செய்யப்பட்ட சூரிய மின்கலங்கள் வந்து நிலத்துல ஒரு கெமிக்கல் வேஸ்டாகத்தான், அதாவது ரசாயன கழிவாக வரப்போகுது. அந்த கழிவை என்ன செய்ய போறோம்னு தெரியாது. அப்ப ஹைபிரிட் இதுக்கு தீர்வு பேட்டரிஸ் மாதிரி கார், எலக்ட்ரிக் கார் ஹைபிரிட் எஸ் சேம் எஸ் திங். எஸ் அப்ப இதுக்கு தீர்வு என்னன்னா, இன்றைக்கு ஆய்வியல் ரீதியாக நாங்கள் வந்து இயற்கையான பொருட்களை கொண்டு சோலார் பேனல் செய்கிற டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துட்டுது. நான் வேலை செய்கிற பல்கலைக்கழகங்கள், பேர்கனில் நான் வேலை செய்த பல்கலைக்கழகத்தில் இயற்கை பொருட்களை கொண்டு, அதாவது ரோசாப்பூ, ஆகாய தாமரை போன்ற பல்வேறு ரசாயன இயற்கை பொருட்களை கொண்டு அதன் மூலம் செய்யப்பட்ட டையினுடைய அடிப்படையில் அதே பழைய எஃபிஷியன்சியை விட, அதாவது சிலிக்கா தார எஃபிஷியன்சியை விட கொஞ்சம் எஃபிஷியன்சி வினைத்திறன் குறைஞ்ச சோலார் பேனல்ஸ் வந்துட்டுது. ஆனால் அது இன்னும் சந்தைக்கு வர இல்லை. ஏனென்றா ஏற்கனவே சந்தையை உருவாக்கியவர்கள் வந்து அந்த சிலிக்கா பேனல் அவ்வளோ வித்து முடிச்சுட்டு தான் அவர் சந்தைக்கு வருவார். சரி, அது பெரும் முதலைகளுடைய கதையாக இருக்கும். ஆகவே நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் மாற்று வழிகளை முன்மொழிந்து தான் இருக்கிறீர்கள் என்கிறது தான் அந்த பதிலை நினைக்கிறேன். நிறைவாக கொஞ்சம் மாறுபட்டதாக அதோட நிறைவுக்கு வருவோம். இப்போது எலக்ட்ரிசிட்டி வைஃபைல கிடைக்குமா? இது கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விதான். எலக்ட்ரிசிட்டி வைஃபைவில் கோட்லெஸ்ஸாக எங்களுக்கு கிடைக்குமா, வயர்லெஸ்ஸாக கிடைக்குமா? அதுக்கான காலம் ஏற்கனவே அதுக்கான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது பற்றி உங்கள் தேடல் என்ன? அது வந்தால் பயங்கர பிரச்சனைகள் தீருமென நினைக்கிறேன். இல்லை, நான் அந்த டிரான்ஸ்மிட்டிங் மீடியம் என்ன மாதிரியானது என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. அது எவ்வாறு நாங்கள் இப்போ உதாரணமாக 5G வந்த போதே இன்றைக்கும் 5G பற்றின மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. 5G வந்து உடல் நலத்துக்கு கூடாது என்ற மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு வந்து 5G போட்டு அது என்னுடைய பழக்கத்துக்கு வந்துட்டுது. ஏன்னா எங்களுக்கு ஸ்பீடான இன்டர்நெட் வேணும், அதுதான் ஸ்பீடாகவும் பிரச்சனை. அதுக்கு வந்துட்டேன். அப்போ ஆனால் இன்றைக்கும் நாங்கள் ஸ்பீடான இன்டர்நெட் வச்சாலும் இன்றைக்கும் நாங்கள் ஃபைபர் கேபிள்ஸுக்கால வர இன்டர்நெட் தான் எங்களுக்கு இன்னும் ஸ்பீடான இன்டர்நெட்டாக இருக்குது, வயர்லெஸில் வாரதை விட. இப்போ அது மாதிரி தான் மின்சாரத்தினுடைய வளர்ச்சி, அது வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய உடலியல் ரீதியான சேதங்களை நாங்கள் மிக தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னென்னா இருக்கிற ஆபத்து உண்மையாக என்னென்னா அது கவலைக்கிடமான ஆபத்து. ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வளர்கிற பொழுது அதோடு சேர்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த உடலியல் சார்ந்த சுகாதார பிரச்சனைகளும் வளர்கின்றன. அதற்கு ஈக்குவலாக மருத்துவத்துறையும் அந்த கண்டிப்பாக வளர்கிறது. அப்ப அது ரெண்டும் அப்படியே பரலலா வளர்ந்து கொண்டு இருக்கிறது வந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கு மனித குலத்துக்கு அல்லது சாதாரண உங்களை போன்ற மிக சாதாரண மனிதர்களுக்கு அது எவ்வளவு தூரம் நன்மை பயக்கும் என்ற கேள்வியையும் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய அடுத்த ஆய்வுகள் உங்கள் மாணவர்களுக்கு இது ஒரு வீட்டு வேலையாக கூட கிடைக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று வைஃபைல எலக்ட்ரிசிட்டியை பெறுறது, அடுத்தது இந்த ஒருவர் சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்னம் இந்த பேட்டரி சிலிக்கா மிச்சங்களை சேகரித்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அல்லது மாற்று ஈடு செய்யக்கூடிய ஒரு தொழிலை தொடங்குவார்கள் உடனடியாக இமீடியட்டாக பில்லியனர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளையவரிடம் இதை ஒப்படைத்து பாருங்கள் என்று கூட ஒருவர் சொன்னார். சொன்னவர் எதுவுமே படிக்காதவர், சாதாரணமான ஒரு தொழிலாளி தான் சொன்னார். இந்த இவ்வளவு பேட்டரிஸ் இந்த எச்சங்களை யார் எடுத்து அதை நீங்கள் ரீசைக்கிள் பண்ண போறீங்களோ அவருக்கு இந்த உலகத்தில் அடுத்த பில்லியனராக வர வாய்ப்பு. உங்களுடைய பதிலை கேட்டு சாந்தினியிடம் ஒப்படைத்து விடுவோம். நல்ல விஷயம். உண்மையா வந்து இப்ப இதை பற்றின ஒரு கட்டுரை இந்த புத்தகத்துல இருக்குது. அதாவது இந்த மீள் சுழற்சியினுடைய அரசியல் பற்றின ஒரு கட்டுரை. நான் இங்கே நோவேல வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் உலக காணுயிர் நிதியத்தில் பிளாஸ்டிக் சம்மந்தமான சொந்தமாக வேலை செய்கிறேன். அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கு இந்த பிளாஸ்டிக் உற்பத்தியில் எண்ணெய் கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஏன்னா எண்ணெயை எடுக்கிற எண்ணெய் மிச்சத்துலேருந்து தான் பிளாஸ்டிக்ஸ் வருது. அப்போ அதில் அவர்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை தடை செய்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிற பொழுது எல்லாரும் சொல்கிற விடயம் வந்து நாங்கள் இதை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம் என்று. அப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் நகைச்சுவையாக சொல்கிறது, யூ கேன் ரீசைக்கிள் அவுட் ஆஃப் அ ப்ராப்ளம். நீங்கள் ஒரு பிரச்சனையை மீள் சுழற்சி செய்கிறதன் மூலம் செய்ய முடியாது. உண்மையில் மீள் சுழற்சி என்று சொன்னாலும் உலகத்தில் டாக்ஸிக் வேஸ்ட்டை நீங்கள் மீள் சுழற்சி செய்ய இயலாது. அதே மாதிரி தான் இந்த பேட்டரிஸ் எடுத்துக்கொண்டாலும் பேட்டரிஸை வந்து 100% நாங்கள் மீள் சுழற்சிக்கு உள்ளாக்க இயலாது. முதலாவது. ரெண்டாவது, இந்த மீள் சுழற்சிக்கு உள்ளாக்குறது என்றதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெரும்பாலான நாங்கள் கவனிக்காமல் வர ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பேட்டரி எடுத்து பாவிக்கிறீங்கன்னா அந்த பேட்டரி ஒரு குறிப்பிட்ட அளவான சக்தியை, எலக்ட்ரிசிட்டின்னு வைங்களேன், குறிப்பிட்ட அளவான எலக்ட்ரிசிட்டியை உங்களுக்கு தருது.
நீங்கள் அந்த பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற சக்தி என்றது கிட்டத்தட்ட அந்த பேட்டரி அதனுடைய வாழ்க்கை காலத்தில் தந்த சக்தியின் அரைவாசிக்கு மேலே அதில் செலவாகுது. இல்லை, அதுக்கான மாற்று வழி இப்போது இல்லைங்கிறதுனால தான் சொல்கிறேன். இப்போ ஹூவர் பண்ணி அதில் இருக்கிற தூசிகளை எடுத்த போது இப்போது அந்த பையனுக்கு வயசு 30 தாண்டிட்டு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு 9 வயசில் ஒரு ப்ரொஜெக்ட் கொடுத்துருந்தோம். அந்த ஹூவர் எடுத்துக்கிற வர்ற சக்கை தூசு சக்கைகளை நீங்கள் மீள்சுழற்சிக்கு 2வது டைசன் ஹூவரில் அவருக்கு சரியான காதல். அப்போ அதை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பார். அப்போது 9 வயது. இப்போது ஒரு தியேட்டர் ஆக்டராக ஜெர்மனியில் இருக்கிறார். அது அப்போது சிந்தனை. ஆனால் அதுக்கு பிறகு ஹூவருடைய பாவனை பெரிய அளவு குறைந்து விட்டது, மாற்று வழி வந்தது. அதே போல இந்த இயற்கை சமநிலையை பேணும். எந்த தொழில்நுட்பம் எப்படி வந்தாலும் இயற்கை சமநிலையில் பிறழ்ற போது அல்லது புரட்சி அடைகிற போது கண்டிப்பாக உலகம் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆகவே இதுக்கும் வழி இருக்கிறது. நாங்கள் போன்றவர்கள் இளையவரிடம் தூண்டல் செய்ய வேண்டும். பிடிச்சிட்டு வாங்கும் பதில் இல்லையல்லோ, அப்ப இல்லாததை தேடுவது தான் உங்கள் தொழில், இருக்கிறதே அல்ல. நீங்கள் அப்போது பரீட்சை பற்றி எல்லாம் வடிவா சொன்னீங்க. அந்த சாந்தினியர் கேட்டபோது என்ன வித்தியாசங்கள் மாணவர்களுக்கு அங்கே இங்கே எல்லாம் உணர்றீங்களென்று அது சொன்னதை போல இந்த தேடல்களுக்கு அவர்களுக்கு விதையிட்டோமானால், அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அளிப்போமானால் மிக விரைவில் பதில்கள் வரும். எதிர்பார்ப்போம். ஒன்று இன்று இல்லாமல் இருக்கலாம், மற்றது நிறைவாக நான் கேள்வியாக அல்ல, உங்களுடைய அந்த இன்றைய மாணவர்களுடைய கல்வி தகமை அது திறன் பற்றி சொன்னபோது இது பற்றி எனக்கு உங்களோட விவாதிக்க விருப்பம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீண்டதாக அதை பற்றி பேசுவோம். இன்று நேரம் முடிந்து அடுத்த நிகழ்ச்சியின் விருந்தினரும் வந்துவிட்டார், அவை விடைபெறலாம். ஆனால் மிகச்சிறப்பு உங்கள் போன்றவர்களுடைய தேடல்கள் இன்னும் பல விதமான பல வகை அறிவு சார்ந்த பல மற்ற அறிவு சார்ந்தவர்களோடு சேர்ந்து பேசுகிற போது கண்டிப்பாக அது ஒரு தீயை உருவாக்கும் என்பது என்னன்னா, அவை சளைக்காமல் தொடருங்கள். எங்கேயோ சாந்தினி அவர்கள் தேடி படித்து விட்டார். அக்கா என்பவர் யார் என்று தெரியவில்லை. அக்காவுக்கு நன்றி என்று சிலேடியாக சொன்னார். நான் அதே மாதிரி சொல்லிடுறேன். நாங்கள் பாடசாலை காலத்தில் படிக்கிற பொழுது நான் பாடசாலை விவாத போட்டிகளில் ஈடுபடுவது வழமை. அப்பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அந்த விவாத நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பாளராகவும் பாடசாலையில் ஆசிரியராகவும் இருந்தவர் எங்கள் மதிப்புக்குரிய செல்வி ஸ்ரீகுமாரி கதிரி தம்பி அவர்கள். அவர்கள் தான் என்னை சாந்தினி அக்காவிடம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சரி, இனி அக்கா என்று சொல்ற போது நாங்கள் யார் என்று கண்டுபிடிக்கலாம். மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி ஸ்ரீ அக்கா வந்தது. ஸ்ரீகுமாரி என்ற பேர் எனக்கு அப்போது தட்டுப்பட்டு விட்டது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய முட்டத்து மலரில் இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். மிக அழகான தெளிவான பல கருத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இன்னும் உங்களது வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளையும் சிறப்புகளையும் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் பாமக உறவுகள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு இதில் வந்து வாழ்த்திய ஈஸ்வரன் அண்ணாவுக்கும் உமா அவர்களுக்கும் ஆஷா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாணியக்காக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்கள் சந்திக்கும் வரை உங்களது கருத்து ஏதாவது ஒன்று என்று சொல்ல வேண்டும்னா சொல்லிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இல்லை, முதல்ல இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. எவ்வளவு பேரோட கதைக்க கிடைத்ததற்கு, எனது கருத்துக்களை பகிர கிடைத்ததற்கு மிக்க நன்றி. இவ்வாறான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். என்றால் ஒரு சமூகமாக நாங்கள் இயங்குவதற்கு கேட்பதற்கு, குறிப்பாக எனக்கு நோவேலே தெரியும் நிறைய பேர் நடுவயதை ஒத்தவர்கள் நிறைய பேர் வானொலியோடு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். என்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட பகுதியாக ஒரு சமூகமாக உணர்வதற்கான பங்கை இவ்வாறான வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் நிகழ்த்துகின்றன. அந்த வகையில் அந்த பணியை தொடர்ச்சியாக தளராது நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை என்னை அழைத்து இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றிகள். சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர்களில். நன்றி, வணக்கம். சாந்தினி துரையரங்கன் அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த வியாழன் சந்திக்கலாம். தொடர்ந்து நவஜோதி ஜோகரட்டம் அவர்கள் தொகுப்பில் மகரந்த சிதறல் உடனுமாக ஆரம்பம் காண்கிறது.